ஒரு சில டைம் சம் பீப்புள் வந்து ட்ரீம் கம்பெனி அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஆமா. முதல்ல அது பண்றது தான் பெரிய தப்பு. எது வந்தாலும் நான் இந்த சாஃப்ட் ஸ்கில்லை வச்சு நான் வந்து ஹேண்டில் பண்ணிடுவேன் அப்படின்ற பட்சத்தில் வாட் ஆர் த திங்ஸ் தட் யூ லைக் டு சே? இப்போ பிரத்திக்னா யுவர் பிராண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம நீங்க பேசுறத வச்சு தான் வந்து பீப்புள் வில் நோ. ஸோ இட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் டு நோ ஹவு யூ கம்யூனிகேட் யோர் ஐடியாஸ். இப்போ யூ மே ஹேவ் லைக் அ வெரி இன்டெலிஜென்ட் ஐடியா, ஆனால் அதை ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ண தெரியலனா நோபடி இஸ் கோனா லிசன் டு யூ. இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்களோட இன்டென்ட் வந்து வேல்யூபிளா அப்படின்றது எனக்கு ஒரு பற்றி. ஏன்னா நான் இது வரைக்கும் இன்டென்ட் போனது கிடையாது. 3 weeks internshipலாம் அதெல்லாம் feel like it doesn't contribute much to your resume. It doesn't say much because tell me 2 weeks 3 weeksல அந்த கம்பெனிக்கு என்ன பண்ணிருக்க முடியும்? அந்த மாதிரி இன்டர்ன்ஷிப்ஸ் பண்றதோட I feel like courses பண்றது பெட்டர். ஸோ விச் ரேஞ்ச் ஆஃப் சிஜிபிஏ இஸ் குட், பெட்டர் அண்ட் பெஸ்ட்? நல்ல சேஃப் ஸ்பேசஸ் 8.5 and above and 8 above. ரியாலிட்டி வர்சஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் வந்து காலேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம் அண்ட் எந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்களை எப்படி ஹர்ட் பண்ணுச்சு அப்படின்றத உங்களோட பெர்ஸ்பெக்டிவ். ஸ்கூல்ல இருந்த வரைக்கும் ஐ ஃபீல் லைக் ஸ்டடிங் வாஸ் எஃபர்ட்லெஸ்ங்கிற மாதிரி. ஸோ நான் வந்து அதே மாதிரி காலேஜும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்து அது மாதிரி தான் படித்தேன். ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அடி வாங்கினேன். 3 வருஷத்தில் எந்த வருஷம் உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லுவீங்க அண்ட் எதனால் லைக் எந்த வருஷத்தில் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணால் நம்மளோட காலேஜ் லைஃப்பை இன்னும் ஈவன் பெட்டர் ஆக்கி முடியும் அப்படின்ற ஒரு எல்லா வருஷமுமே இன் இட்ஸ் ஓன் வே ஐ ஃபீல் லைக் இட் வாஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் இட்ஸ் ஓன் ரீசன்ஸ். பட் இஃப் ஐ வுட் சே காலேஜ் பெட்டர் ஆக்கிக்கணும் அப்படின்னா யூட்டிலைஸ் யுவர் ஃபர்ஸ்ட் இயர் த மோஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். strong enough should I be to attend IT companies and the interviews? Contribution or major reason they probably pick me is because of the project that I mentioned and the work that I did. Hello Pratyusha. First of all, thanks for allocating your time for this podcast. And as we are in the final year step in பண்ண போகிறோம். அண்ட் இந்த நேரத்தில் நம்ம இந்த 3 வருஷத்தை கடந்து வந்திருப்போம்ல. ஸோ இந்த 3 வருஷத்தை கடந்து வந்த அந்த ஜேர்னி, நம்ம கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோன்னா அப்கமிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஃபர்ஸ்ட் 3, ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இயர்ஸ் எப்படி வந்து நம்ம கிராஸ் பண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்புட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பாட்காஸ்ட்டை ஆக்சுவலி ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கான டைமும் நம்மளோட அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸும் வந்து ஷூட் ஆகாதனால எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு. ஸோ ஹாப்பி ஃபார் ஹேவிங் யூ ஹியர். Thank you so much for having me here. I'm so grateful to be part of this and excited for it as well. இன்றைக்கி நான் வந்து உங்ககிட்ட இந்த காலேஜ் லைஃப்பில் நம்ம என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். பர்சனலாக நான் நிறைய சஃபர் ஆகியிருக்கேன் அண்ட் நிறைய பாசிட்டிவ்ஸையும் வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்ஜாய் பண்ண பார்ட்டும் இருக்குது, ஸ்ட்ரகிள் பண்ண பார்ட்டும் இருக்குது. ஸோ என் லைஃப்பில் நான் ஒரு சில விஷயத்தை வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை உங்ககிட்ட இருந்து இன்புட்ஸாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்காக நிறைய கொஷின்ஸோடு வந்து நான் இன்றைக்கி உங்களை வந்து வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஐ ஹேவ் ஆல்மோஸ்ட் 3 pages ஆஃப் கொஷின்ஸ். ஸோ இதை கவர் பண்ணி முடிக்கணும் அப்படின்ட்டு நம்புகிறேன். அண்ட் ஆஸ் வெல் இதெல்லாம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் ஆக்சுவலி பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து ஆல்மோஸ்ட் இந்த பாட்காஸ்ட் மூலியம் தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் எப்படின்னா ரோல் நம்பர்ஸ் மூலியமாக இருக்கக்கூடிய நெய்பர்ஸ். ரோல் நம்பர் 250 and 251. ஸோ பிரத்திக் அண்ட் பிரத்யூஷா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த நேம் லிஸ்ட் ஆகிறதுனால லேப்மேட்ஸாக இருந்து அதில் நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனோன்றது வந்து ஒரு ஃபியூ லைன்ஸ் சொன்னீங்கன்னா நானும் வந்து தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும், வியூவர்ஸை பார்த்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் ஃப்ரெண்ட்ஷிப்னு நான் சொல்லுவேன். அன்எக்ஸ்பெக்டட் லைக் இனிஷியலி நம்ம வந்து ஜஸ்ட் லேபில் வி ஸ்பெண்ட் டைம். இட் வாஸ் வெரி ப்ரொஃபஷ்னல். நம்ம வந்து போவோம் லேபில், நீ பண்ணு இது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வி ஜஸ்ட் ஸ்ப்ளிட் ஆர் டியூட்டிஸ். எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியில் அப்படியே கிளம்பிடுவோம். ஐ திங்க் ஃபஸ்ட் செமஸ்டர் ஃபுல்லாகவே அப்படி தானே போச்சு. எஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாக பேச ஆரம்பிச்சோம். செகண்ட் செமஸ்டரில் ஒரு லேபில் தான் வந்து ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்மளை சுற்றி இந்த எல்லா பேட்சுக்கும் அவுட்புட் வந்துருச்சு, நம்மளுக்கு மட்டும்தான் வரல. ஸோ நான் அந்த இதில் டைமும் வேறு ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு. முடிக்கலைன்னா அடுத்து அதை வேறு லேபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக ஏதோ மாற்றி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பழக்க தோஷத்தில் ப்ரோ அந்த ரெஜிஸ்டர் எடுத்துக்கூட அப்படின்னு சொன்னேன். நீ ஒரு செகண்ட் என்னை இப்படி திரும்பி ஷாக்கில் பார்த்துட்டு ப்ரோவா அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலி எனக்கு இந்த ப்ரோன்னு கூப்பிட்டா மட்டும் கொஞ்சம் ஒரு ட்ரிகர் மட்டும் ஆகும். ஏன்னா what do you mean by bro actually? ஸோ அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் சரி அப்படின்ட்டு. ஸோ அது அப்படி பார்த்தோன்னே லைக் எனக்கு ஒரு செகண்ட் நானே ஐ வாஸ் ஷாக் தட் ஐ கால் யூ சொல்லிட்டு சாரி அப்புறம் தான் நீ வந்து இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லி
அண்ட் தென் ஸ்லோலி வி ஸ்டார்டட் டாக்கிங், ஸ்டடீஸ் பற்றி பேசினோம், லைஃப் பற்றி பேசினோம், ட்ராமா பாண்டிங் நிறையா பண்ணோம். மறக்க மாட்டேன். அது மூலியமாக தான் லைக் ஐ ஃபீல் லைக் வி பில்ட் அ மீனிங்ஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப் தட் ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார். யா, அண்ட் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை செரிஷ் பண்ணுற வகையில் தான் ரீசெண்டாக ரீல்ஸ் கூட அமைச்சிருந்தேன் நினைக்கிறேன். அடுத்த ஒரு ஜென்மன்றதால அதில் வந்து ரோல் நம்பர்ஸ் அடுத்தடுத்து வந்துச்சுன்னா வி கேன் ஸ்டில் பி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. அண்ட் எங்கே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன்னா, காலேஜை நிறைய பேர் வந்து பெரிய பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ நானும் அந்த மாதிரி சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருந்தேன். அதில் நிறைய விஷயம் ஃபெயில் ஆச்சு. அண்ட் நிறைய விஷயம் எனக்கு பிடிச்ச அளவுக்கு பாஸ் ஆகலைனாலும் நான் மற்ற காலேஜஸோட கம்பேர் பண்ணி வச்சுருந்துருப்பேன்ல. ஸோ அதை விட திஸ் இஸ் ஃபார் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கட்டத்தில் வந்து ரியலைஸ் பண்ணேன். ஸோ இந்த ரியாலிட்டி வர்சஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் வந்து காலேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம் அண்ட் எந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்களை எப்படி ஹர்ட் பண்ணுச்சு அப்படின்றத உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல. ஜென்ரலி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஐ ஃபீல் லைக் தெர் ஆர் 2 types ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஒன்று வந்து ஆஸ்பிரேஷனல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இன்னொன்று வந்து அவுட்கம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஆஸ்பிரேஷனல் எக்ஸ்பெக்டேஷன்ஸுங்கிறது யூ செட் கோல்ஸ் ஃபார் யோர் செல்ஃப், யூ செட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் யோர் செல்ஃப், யுவர் ஐடென்டிட்டி, யுவர் லாங் டேர்ம் விஷன். ஸோ இது வந்து ஹெல்தி எக்ஸ்பெக்டேஷன். திஸ் டிஃபைன்ஸ் ஹூ யூ ஆர். இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கிறதுனால தான் யூ ஹோல்ட் அ ஸ்டாண்டர்ட் ஃபார் யோர் செல்ஃப் அண்ட் யூ கான்ஸ்டன்ட்லி மோட்டிவேட் யோர் செல்ஃப் டு மீட் தட் எக்ஸ்பெக்டேஷன். இப்போ இஃப் யூ செட் த எக்ஸ்பெக்டேஷன் தட் ஐ எம் அ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், ஐ எம் அ டிசிப்ளின் பர்சன்னா, ஈவன் இஃப் யூர் ஆக்சுவலி நாட் லைக் தட், நம்ம ஐடென்டிட்டி அப்படி செட் பண்ணிட்டோன்னா வி ஆர் ஃபோர்ஸ் டு பி தட் பர்சனில். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹெல்தி அண்ட் ஐ வுட் டெல் எவ்ரி ஒன், ஐ வுட் அட்வைஸ் எவ்ரி ஒன் டு ஹேவ் தோஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பட் அதே இது அவுட்கம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னு பார்த்தா, ஒரு சிச்சுவேஷன் இப்படி தான் நடக்கணும், ஒரு ஈவெண்ட் இப்படி தான் நடக்கணும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இப்படி தான் நடக்கணும், ஒருத்தவங்க இப்படி தான் ரெஸ்பாண்ட் பண்ணணும் இப்படின்னு நம்ம மைண்டில் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு மற்றவங்க அதுக்கேற்ற மாதிரி நடக்கணும், நம்ம என்வாயன்மெண்ட் அப்படி இருக்கணும்னு நினச்சா தட் டசன்ட் ஹேப்பன் ஆல்வேஸ். அண்ட் அந்த மாதிரி நடக்கும் போது தான் அந்த இடத்துல தான் டிசப்பாயின்ட்மெண்ட், ஃப்ரஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி இமோஷன்ஸ்லாம் உள்ளே வரும்போது தான் இட் பிகம்ஸ் டிஃபிகல்ட் அண்ட் யூ கெட் ஹர்ட். அண்ட் அந்த இமோஷன்ஸ்லேருந்து வெளில வரதுக்கு அதுக்குன்னு தனி ஒரு டைம் உனக்குன்னு ஒதுக்கணும். ஸோ நான் என் சைட்லேருந்து பண்ண தப்பு இந்த மாதிரி அவுட்கம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுட்டு வந்திருந்தேன் நிறையா. அண்ட் அது ஒரு சிலது மீட் ஆகும், ஒரு சிலது மீட் ஆகாது. அப்படி ஆகும்போது இட் வாஸ் tough to come out of that and the disappointment. So I would say everyone has their own, I feel like everyone is meant for greatness. So and everyone's version of greatness is also different. So இப்போ நம்ம எக்ஸ்பெக்டேஷன், அவுட்கம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எஸ்பெஷலி வைக்கிறதுன்னு பார்த்தோன்னா, இட்ஸ் லைக் செட்டிங் அ பாக்ஸ் into your environment and limiting yourself of the people, opportunities that you can potentially meet. So அந்த expectation வேணாம். Don't limit yourself. Just keep giving your best and set aspirational expectations. ஓகே, இட் இஸ் ஸோ கிளியர். அண்ட் நீங்கள் உங்களோட ஸ்கூலிங்ஸ் வந்து நீங்கள் ஆக்சுவலி மஸ்கட்டில் முடிச்சிங்க. ஸோ அங்கே முடிச்சுட்டு இங்கே ஒரு தமிழ்நாடு, அதுவும் இந்தியாவில், சவுத் இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் ஒரு காலேஜை செலக்ட் பண்ணி, ஆக்சுவலி இட் இஸ் இங்கே சீட் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே ஜாயின் பண்ணிட்ட பிறகு உங்களோட அங்கே நீங்கள் ஸ்கூலிங்ஸ் படிக்கிறப்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்திருக்கும்ல. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் ஆச்சா? அதோட அதிகமாக சில ஹவ் யூ ஹேண்டில்டு திங்ஸ்? எனக்கு மெயினாக வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வர்சஸ் ரியாலிட்டி கிராஷ் வந்து லைக் த வே ஐ யூஸ் டு ஸ்டடி இன் ஸ்கூல் அண்ட் இங்கே எப்படி இருந்துச்சு. ஸ்கூலில் இருந்த வரைக்கும் ஐ ஃபீல் லைக் ஸ்டடிங் வாஸ் எஃபர்ட்லெஸ்ஸுங்கிற மாதிரி. கிளாஸ்லாம் நல்லா கவனிப்பேன், அப்புறம் எக்ஸாமுக்கு முந்தின நாள் தான் உட்காந்து படிப்பேன். அண்ட் ஐ ஸ்கோர்ட் வெல் ஆல்சோ, ஐ வாஸ் ஏபிள் டு பர்ஃபார்ம் வெல் இன் மை எக்ஸாம்ஸ் அண்ட் தட் ஒர்க் ஃபார் மீ. ஸோ நான் வந்து அதே மாதிரி காலேஜும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்து அது மாதிரி தான் படித்தேன். ஃபஸ்ட் செமஸ்டர் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அடி வாங்கினேன். ஆப்வியஸ்லி அது எல்லாருமே வாங்க ஒரு அடியாக இருக்கும். நானுமே பெருசாக ஸோ ஸ்கூலில் நம்ம இவ்வளோ நல்லா படித்தோம், இங்கே நம்ம நார்மலாக எப்பயும் படிக்கிற போல் படித்து எழுதினாலே நல்ல ஜிபிஏ தான் வரும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்லாம் எழுதினேன். எழுதி பார்த்தா தான் நம்மளோட ரியாலிட்டி நம்மளுக்கே புரிய ஆரம்பிக்குது. அதான் அது வரைக்கும் முன்னாடி எப்போவுமே ஒரு 90 மேலே வாங்கிட்டு திடீர்னு 8 பாயிண்டில் சிஜிபிஏ அந்த ஃபஸ்ட் செமஸ்டர் பார்த்ததும் இட் வாஸ் லைக் ஹியூஜ் டிசப்பாயின்ட்மெண்ட் ஆன் மை செல்ஃப். லைக் ஐ டி நாட் எக்ஸ்பெக்ட் தட். அண்ட் கொஞ்சம் வந்து லைக் எப்படி சொல்ல, ஐ ஸ்டார்டட் டவுட்டிங் மை செல்ஃப் அண்ட் மை அபிலிட்டிஸ். ஸோ அதுக்கப்புறமா தான் பொறுமையாக வந்து when you look back at grading system, பியர் காம்படிஷன் எப்படி இருக்குது. ஏன்னா அங்கே இருந்த வரைக்கும் யூ ஹேட் உன்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லோரும் வேரியிங் லெவல்ஸ் ஆஃப் இதில் இன்டெலெக்சுவல் அபிலிட்டியில் இருந்தாங்க. பட் இங்கேன்னு பார்த்தா எவ்ரி ஒன் ஹியர் இஸ் அ டாப்பர்,
எவ்ரி ஒன் ஹியர் இஸ் லைக் ஹைலி கேப்பபிள், வெரி ஸ்மார்ட் பீப்புள், வெரி டிசிப்ளின் பீப்புள். ஸோ அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் இருந்துட்டு லைக் ஜஸ்ட் டூயிங் த பேர் மினிமம் வாஸ் நாட் இனஃப் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த கான்செப்ட் ஃபுல்லாக புரியறதுக்கே டு பி ஆனஸ்ட் எனக்கு அது ஃபர்ஸ்ட் ஃபுல் இயர் ஆச்சு. எஸ், எல்லாருக்குமே அது ரொம்ப ஒரு டைம் எடுத்த ஒரு ஃபேஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெரி கிளியர். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் உங்களோட ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல. இப்போ காலேஜுக்கு வந்து நீங்கள் ஸ்டெப் அவுட் பண்ணிட்டு எல்லா திங்ஸ்லாம் செட்டப்லாம் பண்ணிவிட்டு உங்களோட காலேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அண்ட் அன்றைக்கி நீங்கள் என்ன ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணீங்க? இட் வாஸ் ஜஸ்ட் சில். நான் வந்து ரொம்ப எப்படி சொல்ல கடகடகடன்னு போகும்னு எதிர்பார்த்தேன். பட் இட் வாஸ் ஆக்சுவலி ஜஸ்ட் வெரி சில். போனோம், அவங்க வந்து நிறையா பேசினாங்க. ஹெச்ஓடி மேம், பிசி டியூட்டர் மேம் அவங்களுக்குலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் தென் சம்திங் ஃபன் தட் ஹேப்பன் வாஸ் கேம்பஸ் டூர். எங்களுக்கு அமைஞ்ச சீனியரும் அப்படி. ஸோ ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டு ஜோக் அடிச்சுட்டு அப்படி தான் வந்தோம். அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த டே தான் வந்து எனக்கு கொஞ்சம் ஹிட் ஆச்சு. ஓகே, இப்போ அம்மா அப்பாலாம் கூட இருக்க மாட்டாங்க, அடிக்கடி பார்க்க முடியாது, we're going to be on our own அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹிட் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் ஃபஸ்ட் டே ஆஃப் கிளாஸ் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு அந்த கூட்டத்தை பார்த்துட்டு தான் வந்து ஐ வாஸ் லைக் வாவ், இவ்வளோ பேர் இருக்காங்க. அண்ட் எவ்ரி ஒன் இஸ் லைக் ரியலி டேலண்டட், ரியலி ஸ்மார்ட் பீப்புள். அண்ட் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க. அண்ட் அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்குறது நல்லா இருந்துச்சு. அண்ட் நான் கேட்கணும்னு நினச்ச விஷயம் இன்னொன்று என்னென்னா, இப்போ நீங்கள் இங்கே வந்து இந்த க்ரௌடை பார்க்குறேன்னு சொல்கிறீங்களா, ஸோ எல்லாருமே வந்து கேப்பபிள் ஆஃப் ஹியூஜ் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட ஸ்கூலிங்ஸ் பண்ணுறப்ப மஸ்கட்லையும் நீங்கள் இதை தான் ஃபேஸ் பண்ணீங்களா, இல்லை அங்கேயும் இங்கேயும் ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சா? அங்கேயும் வந்து there were people who were very capable obviously, பட் அங்கே நிறையா வந்து மற்ற இன்ட்ரெஸ்ட்ஸுக்கும் வந்து தே ஸ்பெண்ட் அ லாட் மோர் டைம். ஸ்டடீஸ்க்கு மட்டும் இல்லாமல் மற்ற இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து லைக் இன்வெஸ்டட் அ லாட் ஆஃப் மனி அண்ட் டைம். ஆனால் இங்கே அப்படின்னு நான் வந்து பார்க்கும்போது எவ்ரி ஒன் இஸ் இன்வெஸ்டட் இன் ஸ்டடீஸ் ஆப்வியஸ்லி. பிகாஸ் ஏன்னா நம்ம இங்கே வந்து சேர்ந்ததே ஒரு ஃபைனல் கோல் நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு அண்ட் ஒரு இப்போ ஹையர் ஸ்டடீஸ்னால் நல்ல காலேஜை போய் சேர்கிறதுக்கு. ஸோ எவ்ரி ஒன் இஸ் லைக் வெரி கோல் ஓரியன்டட், வெரி மோட்டிவேட்டட். இட்ஸ் லைக் செல்ஃப் சஃபிஷியன்ட் அந்த மாதிரி. நீங்கள் ஃபீல் பண்ணது ஓகே த ரேஸ் இஸ் ஹியூஜ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சது இங்கேயே எங்கே அந்த ஃபீல் உங்களுக்கு கிடச்சிச்சு? டெஃபினெட்லி இங்கே தான். அங்கே வந்து அதான் சொல்லலை, லைக் ஐ ஹேட் லாட் ஆஃப் ஃபன். ஜஸ்ட் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக எனக்கு படித்த மாதிரி ஜஸ்ட் கடந்து போன மாதிரி இருந்தது அந்த 12 இயர்ஸ். நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியே எனக்கு ஞாபகம் இல்லை படிப்புக்கு. அண்ட் நான் நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸும் லைக் ஸோ மெனி எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் ஐ டிட் அப்பார்ட் ஃப்ரம் ஜஸ்ட் ஸ்டடீஸ், மியூசிக், ஆர்ட், ஸ்விம்மிங், டான்ஸ். ஸோ அப்படியும் பார்த்துட்டு இங்கே வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ்க்கு மற்றவங்க அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. லைக் தேர் ப்ரைமரி ஃபோக்கஸ் இஸ் ஜஸ்ட் ஸ்டடீஸ். அப்படி அதனால அந்த பியர் காம்படிஷன் வந்து எஸ்பெஷலி ஃபஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சது ரொம்ப ஹிட் ஆச்சு. எஸ், அழகாக சொன்னீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்ச உடனே இது ஃபீல் ஆச்சுன்னு சொன்னோடனே தான் எனக்கு இன்னொரு விஷயம் தோணுது. இப்போது லெட்ஸ் கிளாஸிஃபை தீஸ் செமஸ்டர்ஸ். இப்போ இப்போ 3 வருஷம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எந்த வருஷத்தில் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு? ஸோ நீங்கள் நம்மளோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஒரு கிராஸ்ப் ஓவர் த செமஸ்டர்ஸ் ஓவர் எப்படி தி இருந்துச்சு. இயர்ஸ் அண்ட் செமஸ்டர்ஸ். ஃபஸ்ட் இயர் ஐ வுட் சே ஐ ஜஸ்ட் ஹேட் ஃபன் தான் சொல்லுவேன். லைக் ஐ எக்ஸ்ப்ளோர்ட் மெனி கிளப்ஸ், ஐ எக்ஸ்ப்ளோர்ட் மெனி காம்படிஷன்ஸ். எல்லா இவெண்ட்டுக்கும் போனேன். தெரியுதோ தெரியலையோ சும்மா போய் உட்காந்துட்டு வந்தேன். ட்ராமாட்டிக்ஸ் இவெண்ட் இது அது. அப்புறம் அவுட் சைட் காலேஜ் இவெண்ட்ஸுக்கும் நிறையா போனேன். ஸோ ஐ டிடன்ட் கான்சென்ட்ரேட் மச் ஆன் ஸ்டடீஸ் ஃபஸ்ட் இயரில். ஐ ஜஸ்ட் ஹேட் ஃபன். செகண்ட் இயரில் தான் வந்து நிறையா வந்து படிக்கிறதுக்கு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் அது மோர் தென் அந்த பிளேஸ்மெண்ட் இல்லைனா இன்டர்ன்ஷிப் அந்த இதை விட எனக்கு செகண்ட் இயர்லேருந்து தான் சப்ஜெக்ட் மேலேயும் ஒரு ஹியூஜ் இன்ட்ரெஸ்ட் வளர ஆரம்பிச்சுது. ஸோ அது அப்படியே வந்ததும் ஐ ஃபவுண்ட் நானே வந்து தேடி போய் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா தான் செகண்ட் இயரில் தான். ஓகே. தேர்ட் இயர் ஆனஸ்ட்லி சொல்லணுன்னா எனக்கு ஞாபகமே இல்லை. இப்படிங்கிறதுக்குள்ளே போன மாதிரி இருக்குது. லிட்டரலி ஃபீல்ஸ் லைக் அ ஃப்ளாஷ் ஆஃப் அ செகண்ட். ஸோ பட் இட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹெக்டிக் இயர்ஸ்ன்னு நான் சொல்லுவேன் தேர்ட் இயர். ஆனால் இருக்கலே நிறையா கற்றுக்கிட்டதும் தேர்ட் இயரில் தான் நான் சொல்லுவேன்.
அதாவது டைரக்ட்லி ப்ரொபோஷனல். எவ்வளோ நம்ம கற்றுக்குறோமோ அந்த அளவுக்கு டைம் போகிறது தெரியுது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாகவுமே வந்து இருக்கும். நானும் இந்த விஷயத்தை ஃபீல் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 3 வருஷத்தில் எந்த வருஷம் உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லுவீங்க? அண்ட் எதனால், லைக் எந்த வருஷத்தில் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணால் நம்மளோட காலேஜ் லைஃப்பை இன்னும் ஈவன் பெட்டர் ஆக்கிக்க முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்? எல்லா வருஷமுமே இன் இட்ஸ் ஓன் வே ஐ ஃபீல் லைக் இட் வாஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் இட்ஸ் ஓன் ரீசன்ஸ். பட் இஃப் ஐ வுட் சே காலேஜ் பெட்டர் ஆக்கிக்கணும் அப்படின்னா, யூட்டிலைஸ் யுவர் ஃபஸ்ட் இயர் த மோஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஜஸ்ட் இந்த வே ஆஃப் இப்போ ஜஸ்ட் டோன்ட் ஸ்டிக் டு ஒன் குரூப் ஆஃப் பீப்புள். இல்லைனா ஒருத்தவங்க கூட இருக்காமல் ஜஸ்ட் எல்லார்கிட்டேயும் பேசுங்க, சோஷியலைஸ் பண்ணுங்கள், நிறையா ஈவெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணுங்கள், காம்படிஷன்ஸ் அட்டென்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் யூல் ஹாவ் மோஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரீ டைம். ஏன்னா அப்போ நடக்கிற ஈவெண்ட்ஸுமே ஃபஸ்ட் இயர்ஸ் டார்கெட் பண்ணி ஃபஸ்ட் இயர்ஸ்க்கு எக்ஸாம் இல்லாத டைமில் தான் அவங்க கண்டக்டே பண்ணுவாங்க. ஸோ அது மூலயமா வின் பண்ணால் யூ கெட் எக்ஸ்போஜர், யூ என்ஜாய் யுவர் செல்ஃப். மூலயமா காசும் பார்க்கலாம். டு பி ஹானஸ்ட் இருக்கிறதுலே அதிகமாக நான் காசு வின் பண்ண வந்து ஃபஸ்ட் இயரில் தான். ஃபர்ஸ்ட் இயர் நிறையா ஸோ ஈவெண்ட்ஸ் அண்ட் டோன்ட் லிமிட் யுவர் செல்ஃப் டு certain environments or certain situations. Just go for everything, I will say. And then eventually you can cut short to things that matter. You can cut down to things that matter and focus on எது முக்கியமோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் நீங்கள் சொன்னீங்களே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இயரை வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வந்து எனக்கு ஒரு டவுட் வருது. நானும் அப்படி தான் நினச்சி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட அந்த செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்களே, குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவங்களோட வந்து சரி நம்ம நினைக்கிறப்பெல்லாம் ஊர் சுற்றலாம், அப்பப்போ வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பப்பெல்லாம் சாட்டர்டே சண்டேஸ் லீவ் கிடைக்குதோ இங்கே போகலாண்டா அங்கே போகலாண்டான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு பிளானை ஃபிக்ஸ் பண்ணிட்டு எங்களோட அந்த 6 மெம்பர்ஸோ 8 மெம்பர்ஸோ வந்து கிளம்பிடுவோம். ஸோ அப்படியே எல்லா லீவ் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் எனக்கு அப்போ தான் என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம ஃபுல்லாமே என்ஜாய் தான் பண்ணிட்டு இருக்கோம். அட் த சேம் டைம் இந்த ஃபர்ஸ்ட் இயர் டியூரேஷன்லேயே வந்து நான் நிறைய கிளப்ஸ் அண்ட் அசோசியேஷன்ஸில் கிட்டத்தட்ட 3 கிளப்ஸ் அண்ட் ஒரு அசோசியேஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுனால என் டைம் ஃபுல்லாக அகடமிக்ஸ் பக்கம் சுத்தமாக போடாமல் சரி எக்ஸாம் அப்போ வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வெளியே ஊர் சுற்றுறது, ஸோ ஜாலியாக இருக்கிறது அப்படியே வந்து ஓடிடுச்சு. அதனால் என்னோட ஜிபிஏ வந்து பார்த்திங்கன்னா சம்வாட் 8 பாயிண்டில் தான் வந்து வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து லேட்டரான் ரிக்ரெட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இந்த ஸ்டார்டிங் ஃபேஸ் ஆஃப் செமஸ்டர்ஸ் வந்து மேபி பவர் பிளே மாதிரி இருக்கலாம், கிரிக்கெட் மேட்சோட பவர் பிளே மாதிரி இருக்கலாம். அப்போவே எவ்வளோ அடித்து தூக்குறோமோ அவ்வளோதான் வந்து நம்மளால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். பட் இதை தப்பாக கரெக்டானோ எனக்கு சரியாக தெரியல. ஸோ அதனால் நிறைய பேரோட ஒப்பீனியன் கேட்டால் எனக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ உங்கள் பர்ஸ்பெக்டிவில் அதுக்கு நீங்கள் எப்படி ரிப்ளை பண்ணுவீங்க? எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்வேன்னா, பேலன்ஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ஆல் ஆஃப் திஸ். அதுக்குன்னு டெய்லி உட்காந்து படிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ, இஃப் யூ கேன் சிட் அண்ட் ரிவைஸ் த டாபிக்ஸ். மெயினாக கிளாஸ் நல்லா கவனிக்கணும். கிளாஸ் நல்லா கவனித்தாலே பாதி ஒர்க் முடிஞ்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறமா எக்ஸாமுக்கு ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி இஃப் யூ லைக் ஸ்டார்ட் ஸ்டடியிங் அண்ட் தென் ஏன்னா ஸ்டடியிங் ஃப்ரம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கான்செப்சுவல் ஸ்டடிங். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்து ஒரு ஃபேக்கல்ட்டியும் ஒரு மாதிரி எதிர்பார்ப்பாங்க, ஆன்சர்ஸ் அவங்க எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கூல் வரைக்கும் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அந்த கான்செப்டில் படிச்சிருப்போம். எல்லாருக்கும் ஜென்ரலைஸ்டாக இப்படி எழுதுனாலே வந்துடும் அப்படின்னு தெரிஞ்சு. ஆனால் இங்கே வந்து இண்டிபெண்ட் ஃபேக்கல்ட்டியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பொறுத்து யூ ஹேவ் டு ரைட். அண்ட் இன்னொன்று, நான் சிபிஎஸ்சியில் வேறு படித்தேன். எனக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கன்சைஸாக அந்த ஆன்சர் எழுதணுமோ அவ்வளோதான், 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே வந்து அந்த கொஷனுக்கு அந்த டாபிக் கவர் பண்ணணும்னு லைக் டெக்னிக்கலி அவசியம் இருந்திருக்காது. பட் சம் பீப்புள் எக்ஸ்பெக்ட் தட் யூ ஷுட் இன்க்ளூட் தட் அஸ் வெல். அதுக்கும் ஏன்னா இட்ஸ் பார்ட் ஆஃப் தட் கொஷின், அதனால் அதையும் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சார்ட் ஆஃப் ஃபேக்கல்ட்டி அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் பண்ண தெரியணும். நிறையா வாட்டி யூ கேன் எக்ஸ்பெக்ட் வாட் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் வில் பி ஆஸ்ட் பேஸ்ட் ஆன் எப்படி அந்த ஃபேக்கல்ட்டி டீச் பண்ணுவாங்க. அவங்க சொல்லும் போதே ஒரு சிலர் சொல்லுவாங்க நம்மளுக்கு இதெல்லாம் இம்பார்ட்டண்ட், இது வந்து பே அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ பாஸ்ட் பேப்பர்ஸ் பார்க்குறது ரொம்ப முக்கியம். பிகாஸ் சம்டைம்ஸ் லக்கு நம்ம சைடு இருந்துச்சுன்னா அப்படியே அந்த பாஸ்ட் பேப்பர் கொஷின் வரலாம். இல்லைனாலும் யூ கெட் அன் ஐடியா ஆஃப் வாட் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் தே ஆஸ்க். ஸோ அக்கார்டிங்லி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து படித்தா யூ ஆர் சேவிங் அ லாட் ஆஃப் டைம் அண்ட் எனர்ஜி. அண்ட் அதுக்கு இஃப் யூ கெட் டு நோ எந்தெந்த எக்ஸாக்ட் ரிசோர்ஸஸ் படித்தா இது புரியும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ரிசோர்ஸஸ் மட்டும் டார்கெட் பண்ணி படித்தா ஐ ஃபீல் லைக் மேக்ஸிமம் கெயின் வந்து இட்ஸ் லைக் 20% எஃபர்ட் போட்டு 80% வின் பண்ணுற மாதிரி.
ஸோ யூ கேன் டெஃபினெட்லி என்ஜாய் as வெல் as நல்லா படித்து நல்ல கிரேட் வாங்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் ஹவு டு ப்ளே த கேம் அப்படின்னு தெரிஞ்சால் அந்த போதும். பேலன்ஸ் அந்த அதுதான் balance. ஃபார்முலா. அதுதான் ஓகே, தெளிவாக புரிஞ்சு. எஸ், நெக்ஸ்ட்டு நம்மளோட முக்கியமான ஒரு விஷயம் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணி வர்றது, இங்கே அகடமிக்ஸை வந்து பர்சியூ பண்ணணும், நல்லா ஸ்ட்ராங்காக ஷைன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் என்ன மாதிரியான மைண்ட் செட்டில் ஒருத்தர் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணணும்? அண்ட் ஜெனரிக்கலி இப்போ ஒரு கோர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணி படிக்கிறோம். ஸோ அதில் நம்ம எப்படி பர்சியூ பண்ணணும்? தியரட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ்க்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் தரணும், அண்ட் அனாலிட்டிக்கல் பேப்பர்ஸ்க்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் தரணும்? ஆஸ் வெல் நம்மளுக்கு ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் வந்து இன்னொரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா லெபார்ட்டரி. ஸோ லேப் கோர்சஸ்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும், அந்த மிக்சர் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். ஐ வுட் சே ஃபர்ஸ்ட் வந்து ஐ ஃபீல் லைக் இஃப் யூ ஆர் சூஸிங் டு பி அன் இன்ஜினியர்னாலே இட்ஸ் ஸோ இம்பார்ட்டண்ட் தட் யூ ஸ்டே கியூரியஸ் த்ரூ அவுட் யுவர் லைஃப். ஓகே, ஏன்னா அந்த கியூரியாசிட்டி மூலியமாக தான் யூ வில் ஸ்டார்ட் கொஷனிங் திங்ஸ். இப்போ இவங்க சொன்னாங்க அதனால அது அப்படி தான், இல்லை இப்படி நான் பார்த்தேன் அதனால அப்படி தான் அப்படின்னு ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணுறதுக்கு பதிலாக கொஷின் இட். ஏன்னா நம்ம அதை கொஷின் பண்ணும்போது தான் யூஆர் ஃபோர்ஸ் டு சர்ச் த ஆன்சர்ஸ். அப்புறம் அந்த ஆன்சர் தேடும் போது தான் உனக்கு வந்து அந்த டாப்பிக்கோட டெப்த் யூ வில் நோ. லைக் ஓ இதில் இவ்வளோ இருக்குது நம்ம படிக்கிறதுக்கு, இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா யூ வில் லைக் டேக்கிள், அண்ட் that's how you gain knowledge, and that knowledge will reflect in the work that you do after 4 years when you go and ஓகே, perform. And generally I think இந்தியாவில் மட்டுமே per year around 15 lakh engineers graduate ஆகுறாங்க. ஓகே, ஃபைன். அப்படி கிராஜுவேட் ஆகும்போது இஃப் யூ கோயிங் டு கோ அவுட் தேர் அண்ட் யூ ஹாவ் டு சர்வைவ் அண்ட் யூ வாண்ட் டு மேக் அ நேம் ஃபார் யுவர் செல்ஃப் அண்ட் யூ வாண்ட் டு கான்ட்ரிபியூட் டு சொசைட்டி ஆஸ் அன் இன்ஜினியர். லைக் நான் இன்ஜினியராக நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் என் சொசைட்டிக்காக இவ்வளோ அப்படின்னு இஃப் யூ வாண்ட் டு டூ சம்திங், திஸ் கியூரியாசிட்டி இஸ் வாட் இஸ் கோயிங் டு கேரி யூ த்ரூ தட் ஒர்க் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஓகே, மெயினாக. அண்ட் தென் இப்போ ஒரு கோர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஐ கேன் ஸ்பீக் ஒன்லி ஃபார் இசிஇ, பட் தேர்ஸ் அ வே யூ கேன் அனலைஸ் ஈச் கோர்ஸ் அண்ட் அக்கார்டிங்லி யூ கேன் ஸ்டடி. லுக் லைக் ஐ ஃபீல் லைக் யூ ஹேவ் டு லுக் அட் த நேச்சர் ஆஃப் த கோர்ஸ். இப்போ இசிஇ பார்த்தோன்னா 70% இஸ் அப்ஸ்ட்ராக்ட், யா, ஹைலி அப்ஸ்ட்ராக்ட். இப்போ வந்து எஸ் டொமைன் ஜெட் டொமைன் இப்படின்னு சொல்கிறோம், பட் அதை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. never. யூ அதோட ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யூ கேன் ஒன்லி பில்ட் அ மென்டல் மாடல், யா, and you don't know if that mental model is correct also. இந்த மாதிரி இஎம்எஃப் எல்லாம் இப்போ இன்ஃபர்மேஷன் தியரி பார்த்தாலுமே என்ட்ரோபி, இதெல்லாம் என்ட்ரோப்பினா உன்னால் அது என்னென்னு பார்க்க முடியாது. பட் ஆனால் இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அந்த மாதிரிலாம் யூ கேன் ஆக்சுவலி விஷுவலைஸ் வாட் யூர் டூயிங். ஸோ ஐ ஃபீல் லைக் அந்தந்த நேச்சர் ஆஃப் த கோர்ஸை பொறுத்து யூ ஹவ் டு அக்கார்டிங்லி ஸ்டடி. இப்போ யூ மென்ஷன் லேபரேட்டரி கோர்ஸில், why do you think ECல வந்து laboratory course is so important? ஏன்னா நம்ம வந்து ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸோட டேரெக்டாக டீல் பண்ண போகிறோம். ஸோ தட் அந்த ஒரு எக்ஸ்போஷர் உனக்கு இருந்தால் தான் யூ கேன் ஒர்க் வித் அண்ட் யூ கேன் பி கன்வீனியன்ட் வித். அந்த அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட்ஸை புரியறதுக்கு அந்த 30% ரியலை வச்சு நம்ம ஒர்க் பண்ணால் தான் அந்த 70% அப்ஸ்ட்ராக்ட் புரியும். யா, when you visualize the signal, இப்போ சர்க்கியூட்டே கனெக்ட் பண்ணி பார்க்குறோன்னா அந்த சிக்னல் விஷுவலைஸ் பண்ணும்போது தான் யூ கேன் பேக் ட்ரேஸ் இட் பேக் டு த சர்க்கியூட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஓ இது இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஃபைன். அண்ட் தென் வென் யூ ஸ்விட்ச் அவுட் டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ், இப்போ இந்த வேல்யூ கெப்பாசிட்டி போல் இந்த வேல்யூ போட்டால் எப்படி மாறுது சிக்னல், அப்படி ஒன்று ஒன்றும் பார்க்கும்போது தான் அந்த யூ கேன் ரெடியூஸ் த கேப் பிட்வீன் த அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் அதுக்கு apart from lab, I feel like there are so many online resources where you can search and understand. இப்போ transient analysis ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் செகண்ட் செம்மில் படித்தோன்னு நினைக்கிறேன் சர்க்கியூட் தியரியில். சர்க்கியூட் தியரியில் டிஃபிகல்ட் எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக, லைக் மேத்தமெட்டிக்லி எனிபடி கேன் சால்வ், எவ்ரிபடி கேன் சால்வ், இட்ஸ் ஜஸ்ட் அ செட் ஆஃப் ப்ரொசீஜர் அண்ட் ஃபார்முலாஸ். ஆனால் கம்பெனிஸ் டோன்ட் எக்ஸ்பெக்ட் மேத்தமெட்டிக்லி இல்லை, தே வாண்ட் யூ டு சால்வ் இட் இன்ட்யூட்டிவ்லி. அண்ட் எனக்கு இன்ட்யூட்டிவ்லி அதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு சுத்தமாக ஐடியா இல்லை. நான் அவ்வளோ வீடியோஸ் பார்த்தேன், சுத்தமாக புரியவே இல்லை. பட் நான் இப்போ ரீசெண்டாக தான் வந்து ஐ கேம் அக்ராஸ் திஸ் ஒன் ஆன்லைன் வெப்சைட். இட்ஸ் அ ஃப்ரீ வெப் ப்ரௌசர். அதில் வந்து ஐ திங்க் இட்ஸ் கால்ட் ஃபால்ஸ்டார்ட் சர்க்கியூட் சிமுலேட்டர்னு நினைக்கிறேன். அதில் சர்க்கியூட்ஸ்லாம் வந்து பில்ட் பண்ணி யூ கேன் அப்சர்வ் ஹவு த சிக்னல்ஸ் பெர்ஃபார்ம் இன் ரியல் டைம்.
ஓகே. ஸோ அப்படி இப்போ ஒரு 10 சர்க்யூட் அந்த மாதிரி போட்டு அது சிக்னல் எப்படி ஒர்க் ஆகுது ரியல் டைம் அப்படின்னு பார்த்தா அடுத்த ஒரு 5 சர்க்யூட் யூ கேன் இன்ட்யூட்டிவ்லி ஐ ஃபீல் லைக் யூ கேன் இமேஜின் எப்படி அப்ரோச். இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆப்வியஸ்லி கொஞ்சம் பேசிக்ஸ் தேவைப்படும். இப்போ கெப்பாசிட்டர்னா இனிஷியலி ஷார்ட் சர்க்யூட் ஆகும், அப்புறம் ஓப்பன் சர்க்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை இன்ட்யூட்டிவ்லி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து திஸ் ஹெல்ப்ட் அ லாட். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஐ ஃபீல் லைக் தெர் ஆர் மெனி ரிசோர்ஸஸ் தட் வி கேன் யூட்டிலைஸ். ஜியோஜிப்ரா, போல் ஜீரோ பிளாட்ஸ் இதெல்லாம் ஆமா, ஆமா. பார்க்குறதுக்கு. நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா ஓ மை காட் இது ஒன்று ரீசெண்டாக நான் பார்த்தேன். அது வந்து கிட்ஹப்பில் அவர் பேர் ஜாக் ஜாக் சம்திங் ஜாக் ஓகே, ஓகே. கிட்ஹப் அவரோட கிட்ஹப் ரெப்பாசிட்ரியில் வந்து ஒரு சர்டன் ஒரு பேஜ் மாதிரி வச்சுருந்தாரு. இட் வாஸ் அபவுட் சீயிங் சர்க்கிள்ஸ், சைன்ஸ் அண்ட் சிக்னல்ஸ். அதில் வந்து அவரோட அவ்வளோ அழகாக வந்து சாம்பிளிங், ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், அப்புறம் சவுண்ட் வேவ்ஸ் இதெல்லாம் வந்து அனிமேஷன்ஸ் மூலயமா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் சிம்பிளாக. அண்ட் எனக்கு அதை வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் like it was I was able to understand the concept so much better. Now I have a visual image for it. And அதில் சவுண்ட் வேவ்ஸுக்கெலாம் ஒரு சர்டன் ஃப்ரீக்வன்சியில் வந்து அது எப்படி சவுண்ட் ஆகும், ஒரு அதோட வேவ் எப்படி இருக்கும். அண்ட் யூ கேன் ஆல்சோ இன்ட்ராக்டிவ்லி சேஞ்ச் த வைப்ரேஷன் இன்டென்சிட்டி எல்லாம் சேஞ்ச் பண்ணால் அது எப்படி மாறுது அப்படின்னு அது ஒரு மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் இட் மேட் மீ அப்ரிஷியேட் த சப்ஜெக்ட் ஸோ மச் மோர். ஓகே. அண்ட் எனக்கு இப்போ 2 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த இது பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து மகன் படித்ததும் அதை பார்த்துட்டு when I revisited the topics it completely changed my point of view. ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு இப்போ ஒரு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொஷின் கொடுக்குறாங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்குன்னா இட் வாஸ் ஜஸ்ட் சீரீஸ் ஆஃப் லெட்டர்ஸ், நம்பர்ஸ் அண்ட் அ ப்ரொசீஜர். இப்போ இப்படி இப்படி பண்ணால் ஆன்சர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு பின்னாடி அந்த கான்டெக்ஸ்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு சுத்தமாக கிடையாது. ஆனால் இதை பார்த்துட்டு நான் திருப்பியும் அதே சம்மை போய் பார்க்கும்போது தட் சேம் ப்ரொசீஜர் இஸ் ஸ்டில் தேர், பட் ஐ ஹாவ் அ விஷுவல் இமேஜ் நவ் டு ஃபால் பேக் ஆன். இப்போ நான் அப்படியே சால்வ் பண்ணிட்டு வரேன்னா அந்த கிராஃப் அந்த இது மாறுறது வந்து என்னால் விஷுவலைஸ் பண்ணும்போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆச்சு. ஓகே. ஐ ஃபீல் லைக் எல்லா ஏசி ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக அந்த ரெப்பாசிட்டரியை போய் பார்க்கணும். இட் இஸ் ஒன் ஆஃப் கேம் சேஞ்சிங் திங்ஸ் ஃபார் மீ. ஸோ இந்த மாதிரி நிறைய மேட்லேப் அதை பற்றி சொல்லணுமா? எனக்கு போன செமஸ்டர் தான் மேட்லேபோட அருமையே தெரிஞ்சது தெரியுமா? எனக்குமே நான் அப்போ தான் வந்து புரிஞ்சு அப்ரோச் பண்ணவும் ஆரம்பித்தேன். ஸ்டூடெண்ட்ஸுக்கு இட்ஸ் லைக் த மோஸ்ட் யூஸ்ஃபுல் திங் அவுட் தேர். எனி திங் யூ கேன் சிமுலேட் அண்ட் சி, எஸ்பெஷலி இந்த மாதிரி ஈஸி மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு வேர் யூ ஹாவ் ஸோ மெனி அப்ட்ராக்ட் கான்செப்ட்ஸ் யூ கேன் விஷுவலைஸ் ஆல் ஆஃப் தட் அண்ட் that will help you understand everything so much better. Yeah. ஸோ தேடினா எல்லாம் கிடைக்கும். யூ ஹேவ் ஸோ மெனி ஃப்ரீ ரிசோர்ஸ். இப்போ நான் சொன்னதை விட யூடியூப்லலாம் நிறைய அனிமேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மும் எப்படி வந்து கிராஃபிக்கலாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்தா ஐ ஃபீல் லைக் ஒரு கோர்ஸையும் அந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும், அதுக்கு தேவையான மாதிரி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே. ஆக்சுவலி கிரேட். இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் நான் இது வரைக்கும் நான் இவ்வளோ தேடினது கிடையாது. அண்ட் தட்ஸ் வை ஆக்சுவலி ஐ ஹேட் அ தாட் டு ஹேவ் ஆன் யூ ஃபார் பாட்காஸ்ட். ஸோ இப்போ எனக்கு ஒரு விஷயம் டக்குன்னு தோணுது தான் என்னென்னா, இந்த தேடணும் எவ்வளோக்கு எவ்வளோ தேடி நம்ம அப்ரோச் பண்ணுறோமோ அந்தளவுக்கு யூ கேன் லேர்ன் அண்ட் யூ கேன் ஃபைண்ட் அவுட் திங்ஸ்ன்னு சொன்னீங்களா? அந்த தேடலுக்கான அந்த ஆரிஜின் உங்களுக்கு எப்போ கிரியேட் ஆச்சு? அது எதனால் கிரியேட் ஆகும்? ஏன்னா எனக்கு அது கிரியேட் ஆனது ரொம்ப லேட். எனக்கு வந்து கடைசியில் ஒரு 3rd இயரில் தான் வந்து எனக்கு சரி இதெல்லாம் புரிஞ்சு படித்தா தான் வி கேன் கிளியர் த இன்டர்வியூ கொஷின்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் ஆச்சு. அது இப்போ நான் ரெக்ரெட் பண்ணுறேன். இது எனக்கு முன்னாடியே தோணியிருந்தால் இட் வில் பி ஃபார் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெக்ரெட் பண்ணுவேன். பட் அந்த பாயிண்ட் உங்களுக்கு எங்கே அந்த தேடணுன்றது தோணுச்சு? That's a good question. Yeah. I feel like ஒரு எக்ஸாக்ட் பாயிண்ட்டுங்கிறத விட இட் வாஸ் லைக் அ சீரீஸ் ஆஃப் இவெண்ட்ஸ் தட் நடந்தது. ஸோ அது மூலயமா வந்து லைக் இதில் இவ்வளோ இருக்கா, நம்ம இன்னும் இவ்வளோ பார்க்குறதுக்கு இருக்கா அப்படின்னு எனக்கு பர்சனலி எனக்கு இப்போ ஞாபகம் வர ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு ஒரு லேபோட வைவா ஒன்று நடந்துச்சு. அது நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஃபேக்கல்ட்டி அவங்க வந்து ஷீ இஸ் லைக் very experienced faculty. She asked me a question related to bandwidth and transistors. அண்ட் அந்த கேள்வி அவங்க கேட்டதும் நான் ஒரு செகண்ட் நம்ம இப்படிலாம் இதை யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம்ல, சும்மா
சொல்லிக் குடுத்தாங்க. அத அப்படியே படிச்சுட்டு போய் அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதணும். ஆனா, இதுக்கு இவ்ளோ டெப்த் இருக்கு. இவ்ளோ நம்மளுக்கு தெரியாதது இருக்கு. அண்ட் எனக்கு தெரியல அப்படின்னு லைக் ஐ அட்டெம்ப்டட் அன் ஆன்சர் அண்ட் இட் வாஸ் ராங் ஆப்வியஸ்லி. அண்ட் ஆஃப்டர் ஷி எக்ஸ்பிளைன்ட் த கரெக்ட் ஆன்சர் டு மீ, ஐ வாஸ் ஸோ ஃபேசினேட்டட். ஐ வாஸ் லைக் அந்த சப்ஜெக்ட் மேல ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரிசியேஷன் எனக்கு வந்துச்சு. ஓகே. அண்ட் அதுக்கப்புறமா தான் நம்ம இன்னும் நெறையா பார்க்குறதுக்கு இருக்கு. நம்ம இன்னும் நெறைய கத்துக்கிறதுக்கு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா அப்படியே வந்து மத்த லேப்ஸ்லயும் நம்மளுக்கு வந்து ஃபேக்கல்டிலாம் அப்படி இருந்தாங்க. அண்ட் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது அதுக்கு மேல. லைக் ஓகே ஐ ஐ வாண்ட் டு பர்ஸ்யூ திஸ் அந்த மாரி. ஸோ எல்லாருக்கும் அந்த மொமெண்ட் எப்போ கிரியேட் ஆகுதோ அப்போத்துலேருந்து தான் தேட ஆரம்பிப்போம்னு அப்பத்துல நினைக்கிறேன். இருந்து ஆப்வியஸ்லி இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் யூ பீப்பிள். ஹேவ் டு ஃபிகர் அவுட் யோர் இன்ட்ரெஸ்ட். அதுக்கு தான் நெறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண பண்ண யூ வில் ஃபிகர் அவுட் யோர் இன்ட்ரெஸ்ட். அண்ட் ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வந்தோனே இட் ஸ்டாப்ஸ் ஃபீலிங் லைக் ஸ்டடியிங் அண்ட் மோர் லைக் ஃபன். யா ஆப்வியஸ்லி. யா. ஸோ இப்போ பேசிக்காக ஒரு ஜெனரிக் அவுட்லைன் வந்து கிடச்சி. ஸோ இப்போ மோர் டெக்னிக்கலி எல்லாரும் காலேஜ் படிக்கிறோம்னாலே எவ்வளோ சிஜிபிஏ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க, எவ்வளோ சிஜிபிஏ வச்சுருக்க. ஸோ லெட் வி டீப் டைவ் இன் டு தட். அண்ட் எந்த சிஜிபிஏக்குள்ளே நம்ம ரேஞ்ச் பண்ணியிருந்தோம்னா இட் வில் பி ஃபைன். ஸோ விச் ரேஞ்ச் ஆஃப் சிஜிபிஏ இஸ் குட், பெட்டர் அண்ட் பெஸ்ட்? ஐ வுட் பர்சனலி சே லைக் நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் சிஜிபிஏ இஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யுவர் கன்சிஸ்டன்சி அண்ட் நாட் யுவர் இன்டெலெக்சுவல் அபிலிட்டி. ஏன்னா நம்ம கிளாஸ்லேயே தெர் ஆர் ஸோ மெனி ஸ்மார்ட் பீப்புள். லைக் அவங்க கிட்ட ஒரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னால் அது அவ்வளோ எளிமையாக அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பட் தே மே நாட் நெசசரிலி ஹாவ் 9+ சிஜிபிஏ. ஆப்வியஸ்லி. ஸோ அது வந்து இப்போ எவ்வளோ ஏர்லியாக படிக்க ஆரம்பிக்கிறாங்க, எந்த அளவுக்கு எக்ஸாமில் வந்து அந்த நாலேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது. இப்போ எனக்கெலாம் வந்து எழுதுறது கொஞ்சம் அரைகுறையாக தான் எழுதுவேன். ஓகே. எனக்கு என்னதான் அந்த நாலேஜ் இருந்தாலும் அங்கே போய் அந்த டைம் க்ரன்ச்சில் அந்த ப்ரெஷரில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுல நான் நிறையா சொதப்பேன், சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த 1.5 hour இப்போ சிஏ இருக்குது, இல்லைனா 3 hours செமஸ்டர் இருக்குன்னா அந்த 3 ஹவர்ஸில் நீ என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறியோ அது பேஸ் பண்ணி தான் உன்னோட மார்க். ஸோ தட் இஸ் நாட் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யுவர் நாலேஜ். பட் ஜென்ரலி இப்போ நம்மளுக்கு சிஜிபிஏ வச்சு நிறையா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க, நிறைய ரெஸ்யூமேலே ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ஐ வுட் சே ஒரு நல்ல சேஃப் ஸ்பேஸஸ் 8.5 and above அண்ட் 8 above. இது ரெண்டுமே ஐ ஃபீல் லைக் இட் இஸ் குட். பட் இஃப் யூ வாண்ட் டு பி எக்ஸ்ட்ரா சேஃப் 8.5 above ஓகே. அப்படின்னு சொல்லி. அண்ட் ஐ ஃபீல் லைக் 8க்கு மேலே மேனேஜ் பண்ணுறது இட்ஸ் நாட் தேட் காம்ப்ளிகேட்டட். ஓரளவுக்கு இஃப் யூஆர் பேலன்சிங் எவ்ரி திங் அண்ட் தேவையான நேரத்தில் உட்காந்து படித்து ஃபோக்கஸ் பண்ணி அதை அகெயின் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த சப்ஜெக்ட் இஸ், அண்டர்ஸ்டாண்ட் த நேச்சர் ஆஃப் த ஃபேக்கல்ட்டி அண்ட் அதை பொறுத்து எழுதணுன்னா யூ கேன் டெஃபினெட்லி பர்ஃபார்ம் வெல் அண்ட் கெட் above 8. ஓகே, குட். அண்ட் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா ஸ்டார்டிங் 2 செமஸ்டர்ஸும் அண்ட் தென் ஹேட் சம் இஷ்யூஸ். அண்ட் ஸ்டார்டிங் 2 செமஸ்டர்ஸும் இப்போ இருக்கக்கூடிய செமஸ்டரும் நான் வந்து ஒரு ஈக்குவலான பொட்டன்ஷியல் அண்ட் ஹார்ட் ஒர்க் தான் வந்து போட்டேன். பட் என்னோட கொஷின் என்னன்னா ஸ்டார்டிங் 2 செமஸ்டரும் என்னால் வந்து 8.33 தான் ஸ்கோர் பண்ண முடிஞ்சு. அண்ட் இந்த செமஸ்டர் கிராஸ் பண்ணி வந்தால் இப்போ லாஸ்ட் செமஸ்டர் 6th செமஸ்டர் வந்து 8.65 ஹேவ் ஸ்கோர். ஸோ இந்த டிபெண்டன்சிஸ் லைக் செமஸ்டர்ஸ் வந்து த டிஃபிகல்ட்டி லெவல் வேரியா. நான் வந்து என்ன ஃபீல் பண்ணேன்னா ஓகே ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம அந்த என்விரான்மெண்ட்க்கு அடாப்ட் பண்ண டைம் எடுத்துக்கிறோம், அதனால தான் நம்மளுக்கு அந்த டெக்னிக் தெரியலன்னு சொல்லிட்டு நினச்சேன். நிறைய பேர் என்னோட சீனியர்ஸ்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த செமஸ்டர் ஈஸி, இந்த செமஸ்டரில் மார்க்ஸ் புஷ் பண்ணிக்கலாம், ஜிபிஏ ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீனியர்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன் சொல்லி. ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அபவுட் தி செமஸ்டர்ஸ் அண்ட் த டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் தே ஹேவ்? ஐ ஃபீல் லைக் நம்மளுக்கு செகண்ட் இயரில் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் ஸ்கோர் பண்ண கஷ்டமாக இருந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம். அண்ட் கிரெடிட்டும் நிறையா இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம். 4 credits and 5 credits 5 credits. ஸோ அதில் வந்து சப்போஸ் ஒரு 8 விழுந்தால் கூட இட் டிராஸ்டிக்லி ரெடியூஸ்ட் யுவர் சிஜிபிஏல. ஸோ அப்படி இருக்கும்போது ஆப்வியஸ்லி அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த படிக்கணும். அண்ட் அது இதெல்லாம் வந்து ஒரு செமஸ்டர் அடி வாங்கினதுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டேன். கண்டிப்பாக ஒரு செமஸ்டரில் வந்து ஒரு 5 creditல 8 வாங்கினதுக்கப்புறம் தான் இதில் வந்து நல்லா வாங்கணும். மற்ற 3 creditல சப்போஸ் ஒரு 8 வாங்கினா கூட இட்ஸ் லைக் ஃபைன். அந்த மாதிரி அந்த நாலேஜ் கிடச்சிது. அண்ட்
ஆல்சோ ஆப்வியஸ்லி அஸ் யூ பாஸ் த்ரூ செமஸ்டர்ஸ் அண்ட் சீனியர்ஸ் கிட்ட நிறையா பேசினா லைக் அவங்க நம்மளை விட இதை தாண்டி போயிட்டாங்க, அவங்களுக்கு தெரியும் இதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு. ஸோ அவங்கக்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்து நம்ம பட்டு லைக் கற்றுக்க தேவையில்லை. லைக் வி கேன் ப்ரொடெக்ட் ஆர் சிஜிபிஏ அண்ட் பெர்ஃபார்ம் பெட்டர் ஓகே, அப்படின்னு எனக்கு தோணுது. குட் மூவ். அது நான் பண்ணலை. இப்போ யோசிக்கிறீங்களா? இப்போ பண்ணிருக்கலாம். யோசிக்கிறேன். எனக்கு சீனியர்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். லைக் ஐ ஃபெல்ட் லைக் இஃப் ஐ கோ அண்ட் ஆஸ்க் தெம் ஃபார் சம்திங் வில் தே டேக் இட் லைக் ஐம் யூஸிங் தெம் அந்த மாதிரி. பட் அப்படி கிடையாது. அப்படி ஓவர் திங்க் பண்ணியிருக்கக்கூடாது. பட் இவென்ச்சுவலி ஐ கேம் அவுட் ஆஃப் இட். ஓகே, குட். நெக்ஸ்ட் திங் இஸ் தட் எல்லாருக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு கொஷின். ஸோ நம்ம வந்து ஸ்கூல் லைஃப்பில் என்ன பார்த்துருப்போம், குவார்டர்லி எக்ஸாம்ஸு, மிட் டேர்ம், ஹாஃப்லி, ஆனுவல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருப்போம். அண்ட் வென் இட்ஸ் அபவுட் போர்ட்ஸ், பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்துருக்கும். இங்கே பொறுத்த வரைக்கும் வி ஹாவ் ஒன்லி 2 இன்டர்னல்ஸ் அண்ட் செமஸ்டர்ஸ், ஃபைனல் செமஸ்டர். ஸோ அப்படி இருக்கப்ப விச் ஹேஸ் மோர் வெயிட்டேஜ் அண்ட் எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் தரணும், எங்கே விட்டு எங்கே நம்மளால் பிடிக்க முடியும்? நிறைய பேருக்கு ஒரு பாயிண்டில் நம்ம இன்டர்னல்ஸ் வந்து கன்சிஸ்டண்டாக இருந்தால் தான் நல்ல ஜிபிஏ செக்யூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் what is the thing behind it which is more important? I would say internals is also important, but semester is definitely more important. நான் எப்போ அது பார்த்தேன்னா once first CAல I performed very bad. Okay. I performed very bad. Second CAல I performed well to compensate for it. And என்னோட internals was okay, average. I'm sure there were other people who had more than me. ஆனால் செமஸ்டரில் ஐ பர்ஃபார்ம் வெரி வெல் அண்ட் என் கிரேட் இம்ப்ரூவ் ஆச்சு. லைக் நான் எதிர்பார்க்காத கிரேட் வந்துச்சு அந்த சப்ஜெக்ட்டுக்கு. ஐ வாஸ் லைக் ஷாக்ட். இதுக்கெலாம் நான் வந்து 8 அவ்வளோதான் வரும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் ஐ ஸ்கோர்ட் ஸோ மச் பெட்டர் அப்படின்னு யோசிக்கும் போது தான் தெரிஞ்சது. ஓகே, இப்போ சப்போஸ் ஒரு சிஏல விட்டால் கூட செமஸ்டரில் அதுக்கு காம்பன்சேட் பண்ணுற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி 2வது சிஏ அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ் லைக் எம்சிக்யூஸ் அதெல்லாம் நல்லா பண்ணால் பிடிச்சிடலாம். இட்ஸ் நாட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி. பட் டெஃபினெட்லி இன்டர்னல்ஸ் ஓரளவுக்கு யூ ஹாவ் டு மேனேஜ். அண்ட் ஆல்சோ ஒரு சில சப்ஜெக்ட்ஸில் பார்த்தோன்னா எல்லாருமே இப்போ 40 இன்டர்ன்னா 38, 39 இப்படி தான் எல்லாருமே வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து யூ மே திங்க், ஓ நம்ம வந்து 35 மேலே வச்சுருக்கோம், அப்போ நல்ல 10 வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்போம். அண்ட் செமஸ்டர்லேயும் மேபி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தா கூட ஒரு ஆவரேஜ் கிரேட் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் தெர் ஆர் அதர் பீப்புள் ஹூ பர்ஃபார்ம்ட் வெல், ஹூ ஹேட் ஹை மார்க்ஸ் இன் தியர் இன்டர்னல்ஸ் அண்ட் செமஸ்டர்லேயும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால ஆப்வியஸ்லி அவங்களுக்கு தான் ஹையர் கிரேட்ஸ் போகும். ஸோ திஸ் ஹோல் திங் இஸ் கொஞ்சம் அன்பிரடிக்டபிள் தான் ஆனஸ்ட்லி சொல்லணும்னா. யூ ஜஸ்ட் ஹாவ் டு கிவ் யுவர் பெஸ்ட் அண்ட் அதுக்கு மேலே இட்ஸ் நாட் இன் யுவர் ஹேண்ட். ஓகே, தென் த நெக்ஸ்ட் திங் இஸ் தட் நம்ம எந்தெந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்மளோட ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்கல்ல, ஃபேக்கல்ட்டிஸ் கிட்டேருந்து ஃபுல் இன்புட்டாக எடுத்துக்கணும். அண்ட் வேறு என்ன விஷயங்களை நம்ம ஓனாக நம்மளே வந்து ரிசர்ச் பண்ணி கிரைண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் சில ஃபேக்கல்ட்டிஸ் கிட்ட வந்து நமக்கு நிறைய இன்புட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அவங்க சொல்கிறது மட்டும் கேட்டாலே நம்ம போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம். அண்ட் அப்படி இருக்கிற ஒரு கேஸும் இருக்குது. அந்த செகண்ட் கேஸ் இஸ் தட் அவங்க சொல்கிறத நம்ம கேட்டுக்கிட்டு அதையும் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக பண்ணால் தான் நம்மளோட அந்த ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ண கரெக்டாக இருக்கும். அதை எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அண்ட் எதில் யார் பேச கேட்டால் இட் வில் பி மோர் பெட்டர்? நான் இப்போ நம்மளுக்கு ஒரு செமஸ்டர் 5 months 6 months கிட்ட இருக்கா, மோர் அதில் வந்து லீவு செமஸ்டர் ஹாலிடே இதெல்லாம் கவுண்ட் பண்ணி பார்த்தா சாலிடாக வி வில் பி அட்டெண்டிங் ஒன்லி 4 months ஆஃப் கிளாஸஸ். அந்த 4 monthsல தே ஹாவ் டு கவர் போர்ஷன், வாஸ்ட் போர்ஷன். நம்மளோட போர்ஷன்லாம் ஒன்றும் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது. அவ்வளோ இருக்கும் போது அவங்க நினச்சாலுமே இன்டெப்த்தாக அவங்களால சொல்லித்தர முடியாது எல்லாத்தையுமே. அவங்களுக்கு போர்ஷன் முடிக்கணும். அவங்க அதுதான் அவங்களோட மெயின் கோல். ஒரு சிலது இம்பார்ட்டண்ட்டானது இன்டெப்த்தாக நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. மற்றதெல்லாம் தே மே ஜஸ்ட் சர்ஃபேஸ் லெவலில் அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதை மட்டும் டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தோன்னா மேபி எக்ஸாமில் நல்லா இது பண்ணலாம். பட் வென் வி கோ டு த அவுட் சைட் வேர்ல்ட், வென் வி சி ரியல் இன்ஜினியரிங் அண்ட் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தோன்னா that is not at all sufficient. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம தான் போய் there are
ஸோ மெனி ஃப்ரீ ரிசோர்ஸஸ். எம்ஐடி, ஸ்டான்ஃபோர்ட் அவங்களோட ஓப்பன் கோர்ஸ்வேர்ஸ்லாம் நிறையா இருக்குது. இப்போ நமக்கு சிக்னல்ஸ் படித்தோம்ல, அதில் வந்து எம்ஐடியோட ஒரு ஓப்பன் கோர்ஸ்வேர் இருந்துச்சு. அதில் அவ்வளோ இன்டெப்த்தாக தே டாட் தட் ஹோல் சப்ஜெக்ட். நம்ம வந்து அது ஓரளவுக்கு சர்ஃபேஸ் லெவலில் தானே படித்தோம் அந்த டைம் க்ரன்ச்சில் முடிக்கிறதுக்கு. அதில் அவங்க ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இட் வாஸ் ஸோ நைஸ். லைக் ஐ ஃபீல் லைக் இட் சேஞ்ச்ட் ஹவ் ஐ லுக்ட் அட் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் ஆஃப்டர் தட். ஸோ அந்த மாதிரி நம்ம போய் தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொருத்தவங்க சொல்லி அதை உள்வாங்கி லேர்ன் பண்ணுறது அது ஓகே, நல்லா ஓரளவுக்கு நல்லா ரிட்டைன் ஆகும். பட் ஆனால் இது நம்ம ஒரு விஷயத்தை தேடி புரிஞ்சு நம்மளாக அது படிக்கும்போது நோட்டீஸ் பண்ணியிருக்கியா, லைக் இட் ஸ்டேஸ் லாங்கர் இன் யோர் பிரெயின். எனக்கு அந்த மாதிரி நானாக தேடி டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ஈவன் இஃப் இட் டேக்ஸ் லாங், நம்மளாக புக்லேருந்து படித்து இல்லை வீடியோலேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்து பண்ணும்போது அந்த டாபிக்ஸ்லாம் நான் சம்டைம்ஸ் எக்ஸாமுக்கு ரிவைஸே பண்ணாமல் கூட போய் எழுதிட்டு வந்திருக்கேன். இல்லைனா ஜஸ்ட் 2 minutes இப்படி ப்ரஷ் அப் பண்ணால் போதும், இட் ஜஸ்ட் கம்ஸ் பேக், இட் ஸ்டேஸ் லாங்கர். ஸோ ஐ வுட் டெஃபினெட்லி சே ட்ரை டு ஸ்டடி மோர் பை யோர் செல்ஃப். மோர் தென் இன்னொருத்தவங்க சொல்லி அதை கற்றுக்கிறதுக்கு பதிலாக நம்மளாக தேடி அனலைஸ் பண்ணி. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அதை ஒரு மாதிரி புரிஞ்சுப்பாங்க. அண்ட் ஒருத்தவங்க சொல்லிக் கொடுக்கும்போது அது அவங்க புரிஞ்ச மாதிரி தான் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அண்ட் தட் மே நாட் பி த வே யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட். So it's important that you understand it by yourself, make your own notes or your own like mental mind maps for it and study, because it helps you a lot in the longer process and it makes you self-sufficient. ஓகே. தென் இன்னைக்களவும் எனக்கு இருக்க ஒரு காமனான கொஷின், இப்போ சில சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து உனக்கு பிடிச்சிருக்கும், சிலதை வந்து லைக் இந்த மேண்டேட்டரியாக நம்ம படிச்சாகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் போயிட்டுருப்போம். பட் என்னோட கொஷின் என்னென்னா, அதை ஃபேக்கல்ட்டிஸோ இல்லை மென்டாஸோ தரக்கூடிய மெட்டீரியல்ஸை சப்போர்ட்டிவாக வச்சு நம்ம அதை படிச்சுட்டு எக்ஸாம் எழுதினா போதுமா, இல்லை நம்ம புக் எடுத்து ஃபுல்லாக டு தி கோர் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஃபுல்லாக வைடராக தெரிஞ்சு அப்படி மூவ் பண்ணுறதுனால தான் அந்த பேலன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறது? ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் நம்மளால் புக் எடுத்து படிக்க முடியும். ஸோ அதை பற்றி எனக்கு இருக்கிற பர்சனல் டவுட் இது ஆக்சுவலி. இப்போது ஓரளவுக்கு லைக் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் செகண்ட் இயர் யூல் ஹாவ் அ வேக் ஐடியா ஆஃப் திஸ் இஸ் மை இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அண்ட் திஸ் இஸ் த கெரியர் தட் ஐ வுட் வாண்ட் டு பர்சியூ அப்படின்னு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல. அப்போ அதுக்கு ரிலேட்டடான அந்த சப்ஜெக்ட்ஸுக்கு யூ ஹாவ் டு பே அ லாட் மோர் அட்டென்ஷன், ஸ்பெண்ட் அ லாட் மோர் டைம் நான் சொல்லுவேன். எனக்கு பர்சனலி அப்படி இருந்ததுனால தான் டிரான்சியன்ட் அனாலிசிஸில் ஈவன் தோ ஐ ஸ்ட்ரகிள் ஸோ மச், லைக் அதை தேடி போய் ஐ வாஸ் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் தட் சப்ஜெக்ட் வாஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் மை ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் த கரியர் தட் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கெலாம் அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். Whereas like subjects that are not really necessary for the career that you want to pursue, just exam point of view வந்து படிச்சுட்டு போய் எழுதிட்டு வந்தால் போதும். It is fine. Yeah, you don't have to, you physically can't spend that much time எல்லாத்துக்கும். நம்ம அவ்வளோ ஒன்றும் ஃப்ரீயாக இல்லை. லேப்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து ரெக்கார்ட் ஒர்க் அப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் சேர்த்து இது பண்ணுறதுக்கே இட்ஸ் லைக் கரெக்டாக இருக்கும். ஸோ you have to pick your priority subjects and give your 100% for them. மற்ற subjects you can just do smart work. Okay, yeah, it was crystal and clear. ஸோ இப்போ நம்ம வந்து ஜெனரிக்காக காலேஜில் இருக்கக்கூடிய அகாடமிக் பார்ட்டை எப்படி ஃபோக்கஸ் பண்ணோம் அண்ட் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு பார்த்தாச்சு. த நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இப்போது இசிக்குள்ளே லெட் வி ஸ்டெப் ஆன் டு இட். ஸோ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தாட், ஏன் ஈஸி எடுக்கிறாங்க மோஸ்ட் ஆஃப் இப்போ இருக்க தமிழ்நாட்டில் எல்லாருமே சரி, ஏன் ஈஸி எடுக்கிறோன்னா தேர் டூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஒன்று நீ கோர் சைடும் போய்க்கலாம், எல்ஸ் நீ வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்க்கும் வந்து அப்ரோச் பண்ண முடியும். பிகாஸ் யூ ஹேவ் பைத்தான், சி அண்ட் வி ஹேவ் டிஎஸ்ஏ, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செலக்டிவில் வரும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கவர் பண்ணுறதுனால ஆர்பிடிஎம்எஸ் வரும். ஸோ இதெல்லாம் கவர் பண்ணுறதுனால வி கேன் ஹேவ் தி பார்ட் ஓவர் சாஃப்ட்வேர் கம்பெனிஸும் போகலாம், கோர் கம்பெனிஸும் போகலாம். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்றது ஒரு பாயிண்ட். அண்ட் தென் இது எப்படி டிசைட் பண்ணுறது, உங்களுக்கு எது ஷூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹவு டு டிசைட் வெதர் இட் இஸ் ஐடி ஆர் கோர்? மெரிட் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்வியஸ்லி யூ ஹாவ் லாட் மோர் ஆப்ஷன்ஸ் இன் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். யூ கேன் இப்போ ஒன்று செட் ஆகலைன்னா கூட இன்னொன்றுக்கு யூ கேன் ட்ரை அண்ட் யூ கேன் டெஃபினெட்லி கோ அண்ட் மூவ் ஃபார்வர்ட். பட் டிமெரிட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா
communication, it's a vast subject. ஆமாம். And then you have your electrical and electronics, அது இன்னொரு பக்கம் vast subject. And then you have your coding, and that is also, it is a tough area அப்படின்னு நான் சொல்வேன். DSA அப்படிலாம் genuinely it is tough to understand and comprehend it and perform. அப்படி இருக்கும்போது எல்லாத்தையுமே நம்ம இப்போ சேர்ந்து படிக்கிறோம் 3 இதுவுமே. அதில் வந்து சம்டைம்ஸ் இட் கேன் பி லைக் எல்லாத்துலேயும் வாய் வச்சுட்டு அறகுறையாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். மேபி எஸ்பெஷலி இஃப் யூர் சம்மன் ஹூ இஸ் நாட் ஷுர் ஆஃப் வாட் தே வாண்ட் டு டூ, யூ வில் ஸ்ட்ரகிள் இன் தட் ஆஸ்பெக்ட். எதில் ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் கொஞ்சம் முழிக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஐ வுட் சே ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் லைக் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ட்ரை கோடிங், ட்ரை ஸ்மால் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ், ட்ரை கம்யூனிகேஷன், சிக்னல் ப்ராசஸிங். நான் காலேஜ் வரதுக்கு முன்னாடியே ஒரு ஃபியூ மந்த்ஸ் சும்மா ஜாவா கிளாஸ் போனேன். ஜாவா அண்ட் டிஎஸ்ஏ எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு. அண்ட் எனக்கு அந்த 3 months அதை கூட ஒர்க் பண்ணும்போது தான் அது தெரிஞ்சிச்சு. லைக் ஓகே, திஸ் இஸ் நைஸ், பட் திஸ் டசன்ட் எக்ஸைட் மீ. லைக் ஐ டோன்ட் see myself doing this for the next few years of my life. அதனால எனக்கு அப்போயே ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு ஐடி சைடு நம்ம வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு. கோர் தான் நம்மளுக்கு. அண்ட் கோரில் வந்து வி ஹாவ் ஸோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸில். யூ ஹாவ் RF ஆண்டனா சைடு, கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் யூ ஹேவ் யுவர் அனலாக், டிஜிட்டல், VLSI டிசைன். ஸோ அதெல்லாம் வந்து அந்தந்த சப்ஜெக்ட்ஸ் அப்பப்போ படிக்கும் போது ஓரளவுக்கு நமக்கு தெரியும். லைக் வி கேன் ஃபிகர் அவுட் வாட் எக்ஸைட்ஸ் அஸ். எது படிக்கும் போது இட் டசன்ட் ஃபீல் லைக் அ பர்டன் அண்ட் ஃபீல்ஸ் மோர் நேச்சுரல். தானாக ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம கிராவிடேட் ஆகும் கண்ணில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தட்ஸ் ஹவு யூ ஷார்ட் லிஸ்ட் வாட் யூ ஃபைண்ட் டு பி யுவர் இன்ட்ரெஸ்ட். அண்ட் ப்ரிஃபரபிளி ஐ வுட் சே பை த எண்ட் ஆஃப் செகண்ட் இயர் ஆர் தேர்ட் இயர் ஹாஃப்குள்ளே ஓரளவுக்கு என்ன பர்சியூ பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ஐடியா ஐ ஃபீல் லைக் யூ ஷுட் ஹாவ். ஏன்னா அப்போ தான் வந்து த நெக்ஸ்ட் 6 months யூ கேன் சிட் அண்ட் ப்ரிப்பேர் ஃபார் பிளேஸ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து உட்காந்து யூ கேன் புட் யுவர் ஒர்க் இன். தென் காமன் கொஷின், இப்போ நம்மக்கிட்ட வந்து வி ஹாவ் 2 options, எதர் கோர் ஆர் ஐடி. இப்போ நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தேர்ட் இயர்க்குள்ளே நான் ஒரு ஐடியாவுக்கு வந்துடுறேன். நான் இப்போ வந்து கோர்க்குள்ளே தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேக்கிங் திஸ் கேஸ் ஆஸ் எக்ஸாம்பிள், இப்போ கோர் கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா காலேஜஸை விசிட் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மி தான். இட் இஸ் கவுண்டபிள். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இஃப் ஐ ஹேட் நோ ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் இன் இட், ஸோ எனக்கு அப்போ பேக்கப்ன்றது ஒன்று கண்டிப்பாக தேவை. ஸோ அப்போ நான் வந்து சாஃப்ட்வேரை கண்டிப்பாக சூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ நான் கோர்னு நான் ஃபைனலைஸ் ஆகிட்டு மைண்ட் லெவலில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன்னா ஹவு ஸ்ட்ராங் எனஃப் ஷுட் ஐ பி டு அட்டெண்ட் ஐடி கம்பெனிஸ் அண்ட் அந்த இன்டர்வியூஸ்? ஸோ இப்போ நான் என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ரேஷியோவில் என்னோட பொட்டென்ஷியலை ரெண்டுத்துக்கும் வந்து போட்டிருக்கணும்? See, the thing is, we are literally existing in an AI world. அதனால் கோடிங் அப்படின்னு இல்லாமல் எந்த இதுக்குள்ளேயும் போக முடியாது. இப்போ மெக்கானிக்கல் படிக்கிறவங்களுக்கு கூட தே நீட் டு நோ கோடிங் டு சம் எக்ஸ்டென்ட். ஸோ அப்படி இருக்கும்போது யூ நீட் டு நோ த பேசிக்ஸ் நான் சொல்லுவேன். லைக் பேசிக் இப்போ இட் டசன்ட் ஹாவ் டு பி சி தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பைத்தன் இஃப் யூ ஃபைண்ட் இட் டு பி ஈஸி யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் தேட் ஆல்சோ. பேசிக் இப்போ ஒரு ஃபங்க்ஷன்னா எப்படி எழுதுவோம், ஃபங்க்ஷன் கால்னா என்ன, ரெக்கர்ஷன்னா என்ன, இதெல்லாம் நம்ம வந்து செகண்ட் செமஸ்டர்லேயே படிச்சிருப்போம் தான், செகண்ட் ஆர் தேர்ட். ஸோ அந்த நாலேஜ் இருந்தாலே ஐ ஃபீல் லைக் யூ கேன் மேனேஜ் இஃப் யூ ஹாவ் இட் அஸ் பிளான் பி. பிகாஸ் ஐ ஃபீல் லைக் ஐடிக்கு வந்து இஃப் பிளேஸ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் சாலிடாக ஒரு 3 to 4 months ஒர்க் பண்ணால் யூ கேன் எய்ம் ஃபார் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி இட் செல்ஃப், ஹை பேயிங் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ஒரு 2 months நல்ல சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் யூ கேன் ஒரு டீசென்ட் பேயில் யூ கேன் கெட் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ கேன் கான்ஃபிடென்ட்லி சே. ஸோ கோர் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த பேசிக்ஸ் மட்டும் கவர் பண்ணிவிட்டு புட் யுவர் ஃபுல் எஃபர்ட் இன்டு கோர்னு தான் நான் சொல்லுவேன். பி வாட் எவர் கெரியர் தட் யூர் ட்ரைங் டு பர்சியூ இன் கோர், புட் யுவர் ஃபுல் எஃபர்ட் அண்ட் டெஃபினெட்லி அவள் எஃபர்ட் போட்டால் கோர்லலாம் கிடச்சிரும். Okay. Because we have so many opportunities in core. It's one of the most booming industries, especially communication side. அப்படி இருக்கும்போது they're searching for electrical and communication engineering, I feel like. அப்படி இருக்கும்போது definitely there are so many job opportunities and you have to just meet the standard of the company that you're going for. அவ்வளோதான். ஓகே.
நெக்ஸ்ட் திங், இப்போது நம்மளோட அந்த இன்டர்வியூஸ் கிராக் பண்ணுறோம்ல, தட் இஸ் த க்ரூஷியல் பார்ட். அங்கே எனக்கு என்னோட சீனியர் சொன்ன பாயிண்ட்ஸ் என்னென்னா, யூ ஷுட் பி ஹேவிங் வெரி குட் ப்ராஜெக்ட்ஸ், வெரி குட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த ப்ராஜெக்ட்ஸ் தான். ஸோ ஹவு ஸ்ட்ராங் ஷுட் அ ப்ராஜெக்ட் பி அண்ட் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஹவு வுட் எ கம்பெனி பெர்ஸ்பெக்டிவ்ல, லைக் ஒரு ஜெனரிக்கான வேலை ஒரு ஐடியா இருக்கும்ல. ஸோ தட் திங். Projects is the point that bridges the gap between textual engineering and real life engineering. ஓகே. இப்போ ஒரு டிகிரி வாங்குறதுக்கு நம்ம டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் படித்து எக்ஸாம்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி வாங்கிடலாம். பட் ஆனால் இப்போ வெளியே போய் வேலை பார்க்க போகிறோம், வெளியே போய் கான்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் ஆஸ் அன் இன்ஜினியர்னால் ரியல் லைஃப் இன்ஜினியரிங் இஸ் ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் திஸ். ஸோ அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு தான் யூ டூ ப்ராஜெக்ட்ஸ், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு தான். அண்ட் இப்போ நம்மலாம் ஒரு சில நேரம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம், சும்மா சர்க்கியூட் டைஜஸ்ட்லேருந்து அப்படியே இருக்கிற சர்க்கியூட்டை எடுத்து அப்படியே அந்த காம்பனண்ட்டை வாங்கி சும்மா அதெல்லாம் என்ன ஒரு 1 டேல முடிச்சு பண்ணுற ப்ராஜெக்ட்ஸாக? தோஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் ஆப்சல்யூட்லி நாட் வர்த் இட். இட்ஸ் லிட்ரலி அ வேஸ்ட் ஆஃப் யுவர் டைம் அண்ட் இட்ஸ் நாட் வர்த் புட்டிங் இன் அ ரெஸ்யூமே ஆல்சோன்னு நான் சொல்லுவேன். The kind of projects that actually add value to your work and your resume is a long term project. Like இப்போ ஒரு 6 to 7 months you're working on something அப்படின்னா it actually showcases a lot of things, your consistent effort. அண்ட் இப்போ ஒரு 6-7 months ஒரு ப்ராஜெக்டை வந்து ஒர்க் பண்ணிக்கிறதுக்காக ஒர்க் பண்ணனா ஆப்வியஸ்லி அதில் நிறையா எரர்ஸ் நடக்கலாம். இப்போ தியரிட்டிக்கலி ஒன்று சிமுலேட் பண்ணி கரெக்டாக வரும், ஆனால் அதை ப்ராக்டிக்கலி அங்கே போய் போடும்போது திடீர்னு வோல்டேஜ் ட்ராப் நடக்கும், திடீர்னு ஷார்ட் சர்க்கியூட் எங்கேயோ நடக்கும். அப்படிலாம் இருக்கும்போது யூ வில் டீபக் ஆல் ஆஃப் தட். அண்ட் அந்த மாதிரி பண்ணும்போது இட் சேஞ்சஸ் த வே யூ திங்க், இட் சேஞ்சஸ் த வே யூ அப்ரோச். அண்ட் சம்டைம்ஸ் ஒரு சில எரர்ஸ்லாம் வந்து எப்படின்னா நம்ம படித்து கூட பார்த்துருக்க மாட்டோம், இந்த மாதிரி எரர்ஸ்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் யூ லேர்ன். ஸோ இட்ஸ் லைக் யூ லேர்ன் ஸோ மச் மோர் த்ரூ ப்ராஜெக்ட்ஸ் that helps support you in the future work that you're going to do when you're going to a company. So அந்த மாதிரி projects are a huge weight to your resume. Okay. It's எனக்கு personally என்னோட இன்டர்வியூவில் I would say major contribution or major reason they probably picked me is because of the project that I mentioned and the work that I did. அதில் நான் ஒரு 6 to 7 months ஒர்க் பண்ணியிருந்தேன் அந்த ப்ராஜெக்டில். ஸோ when he asked me questions and he asked me to explain about ஏன் இந்த இடத்துல இதை சூஸ் பண்ணீங்க, இந்த இடத்துல ஏன் இந்த லேட்ச் சூஸ் பண்ணீங்க, இது ஏன் பண்ணிங்கன்னா I was able to answer and that showed my thought process and okay இந்த பிரச்சனை அவாய்ட் பண்ணுறதுக்காக அவங்க இதை எடுத்திருக்காங்க. ஸோ தட் ஷோஸ் your problem solving ability, your thinking skills. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கேன் ரெப்ரசன்ட் your hard work. ஸோ ஒரு அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் கூட போதும்னு நான் சொல்லுவேன். ஓகே. யூ டோன்ட் ஹேவ் டு டூ 3-4, ஜஸ்ட் ஒன் லைக் தட் இஸ் ஸோ இனஃப் டு டாக் அபவுட் யூ. ஃபைன். ஃபார் அன் இன்டர்வியூவர் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் யூ. எஸ், பியூட்டிஃபுல்லி செட். அண்ட் நெக்ஸ்ட் திங், இப்போது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இன்டர்ன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரம் ஸ்பேஸ் கிடச்சாலும் லீவ் கிடச்சாலும் வந்து they would probably go to 2 week intern. அண்ட் நம்மளோட செமஸ்டர் லீவில் வந்து ஒரு 2 month லீவ் இருக்குன்னா இப்போ ஆப்வியஸ்லி நம்ம இந்த ஹாலிடேஸில் பேசிகிட்டு இருக்கோம்ல. ஸோ இந்த டைம்லையும் many of them are doing interns. So do they have that much importance where you are communicating into an interview? நம்மளோட இன்டர்ன் வந்து வேல்யூபிளா அப்படின்றது எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா நான் இது வரைக்கும் இன்டர்ன் போனது கிடையாது. How would the point be? 2 weeks 3 weeks இன்டர்ன்ஷிப்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஐ ஃபீல் லைக் it doesn't contribute much to your resume. It doesn't say much because tell me 2 weeks and 3 weeksல அந்த கம்பெனிக்கு என்ன பண்ணியிருக்க முடியும்? You can't work on a full project. You won't be a part of something big. You'll just probably be doing basic work and maybe compilation work அந்த மாதிரி ஏதாவது தான் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணுறதோட ஐ ஃபீல் லைக் கோர்ஸஸ் பண்ணுறது பெட்டர்னு எனக்கு. சர்டிஃபிகேஷன். யா, பிகாஸ் யூ ஆர் ஆக்சுவலி லேர்னிங் சம்திங் அண்ட் யூ இல்லைனா இன்வெஸ்டிங் டைம் இன் அ பர்சனல் ப்ராஜெக்ட். நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி பண்ணுறது ஐ ஃபீல் லைக் இஸ் மச் பெட்டர்.
பட் இஃப் யூர் டூயிங் அன் இன்டர்ன்ஷிப்னா ஐ வுட் சே அட்லீஸ்ட் 2 to 3 months, சம்டைம்ஸ் 6 months இன்டர்ன்ஷிப். இந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து it's going to add actual weight to your resume. And obviously அந்த மாதிரி பண்ணும்போது you'll get like certificates from the manager or the HR வரும்போது um, they are recommending you அப்படின்னு சொல்லிட்டு actually it makes sense and it's worth your time and effort also. ஸோ இப்போ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னீங்களே, ஸோ அப்படி இருக்கப்ப நம்ம அது எந்த மாதிரி சூஸ் பண்ணணும்? ஏன்னா பிகாஸ் நான் யோசிக்கிற மோஸ்ட் ஆஃப் த திங் வந்து சரி இந்த கோர்ஸ் எடுத்தால் வந்து வி ஹாவ் டு பே. இப்போ Udemy அகாடமிலலாம் வந்து வி ஹாவ் டு பே ஃபார் கோர்சஸ் அண்ட் அந்தளவுக்கு ஒரு கோர்ஸ் வந்து இப்போ பேசிக்காகவே 599 தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சர்டிஃபிகேட் கோர்சஸுமே நம்ம ஸ்பெண்ட் பண்ணணுமா? அப்படிலாம் சேம் கான்டென்ட் இன்னும் மச் பெட்டர் வே யூடியூப்ல நமக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கிடைக்குது. பட் ஆனால் அது முடிச்சா நம்மளுக்கான அந்த ரெக்கக்னிஷன் கிடைக்காது, அந்த சர்டிஃபிகேட் வந்து கிடைக்காது. ஸோ விச் இஸ் பெட்டர்? நான் சர்டிஃபிகேட்ஸை வந்து ரெஸ்யூமேல ஆட் பண்ணிக்கிறதுக்காக ஷுட் ஐ பே ஃபார் தி பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் Udemy அண்ட் டூ த கோர்சஸ் ஆர் எல்ஸ் ஜஸ்ட் எனக்கு அந்த நாலேஜ் மட்டும் கெயின் பண்ண போதுமா? I would say you don't have to do many courses. Just pick maybe one or two that you feel like is going to drastically boost your resume. இப்போ let's say you want to be an analog design engineer அப்படின்னா அந்த மாதிரி அதுக்கு ரிலேட்டடாக ஒரு கோர்ஸ், ஒரு நல்ல கோர்ஸ். அண்ட் அப்புறம் பிசிபி டிசைன் அதில் ஒரு கோர்ஸ் பண்ணால் it is worth that money. It will drastically boost your resume and அந்த added knowledge பார்த்துட்டு because இப்போ you have a candidate who hasn't done that certification and you are there, you have done that certification, obviously they're going to pick you. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஐ வுடன்ட் சே நிறையா பண்ணணும்னு அவசியம் இல்லை. மேபி 1 or 2 பண்ணால் மேக்ஸிமம் 2 போதும்னு நான் சொல்லுவேன். மற்றபடி எல்லாமே யூடியூப் ஃப்ரீ ரிசோர்ஸஸ் அண்ட் இதுலேயே சம்டைம்ஸ் யூ கெட் மெனி ஆஃபர்ஸ். இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் சைன்இன் பண்ணுறோம் இல்லைனா ஏதாவது சம்டைம்ஸ் டீச்சர்ஸ் டே அந்த மாதிரி டைம்லேயும் ஆஃபர்ஸ்லாம் வரும். அந்த மாதிரி டைம் பார்த்து பிடிச்சி ரெஜிஸ்டர் பண்ணிட்டோன்னா இட் வுட் பி ஒர்த் இட். நான் இப்போ வரைக்குமே எந்த பெய்ட் கோர்ஸும் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த மாதிரி ஃப்ரீ டைம் இருக்குது எனக்கு என் ரெஸ்யூமே பூஸ்ட் பண்ணுறதுக்கு வேணும், ஐ ஃபீல் லைக் மை ரெஸ்யூமே இஸ் லேக்கிங் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி ஒன்று பண்ணுறது இஸ் லைக் ஆப்சல்யூட்லி ஒர்த் த மனி. ஓகே, நைஸ். அண்ட் இப்போ நம்மளோட காலேஜ் லைஃபோட மோஸ்ட் ஃபன்னியஸ்ட் அண்ட் என்ஜாயபிள் மெமரபிள் டேஸ்க்கு ரீகால் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஓகே, ஆப்வியஸ்லி கெஸ் பண்ணுங்க. கிளப்ஸ். ஏன்னா வைப்லெட் சேம் ஒரே குளத்தில் ஒன்று மட்ட மாதிரி தான். ஆக்சுவலி எனக்கு நிறைய மெமரிஸ் கொடுத்த இடம் மோர் தென் கிளாஸ் அப்படின்னா நான் ஜாயின் பண்ண கிளப்ஸ் அண்ட் அசோசியேஷன்ஸ் தான். ஏன்னா தேர் யூ கேன் மீட் a different kind of people and அவங்க கொடுக்குற அந்த பாண்ட் இருக்கும்ல, அது வந்து தட் இஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் the thing which we share with our classmates. ஸோ இங்கே ஒரு வித்தியாசமாக ஒரு மாதிரி ஒரு லிமிட்டட் ஆஃப் வெர்ஷனில் நம்ம வந்து இருந்துகிட்ருப்போம். அண்ட் கிளப்ஸ் அண்ட் அசோசியேஷனில் உனக்கு அந்த ஒரு இதுவே கிடையாது. உன்னோட வைபுக்கு ஏற்ற மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் வந்து அமைவாங்க. அண்ட் ஹவு டு பிக் தோஸ் கிளப்ஸ் அண்ட் அசோசியேஷன்ஸ் அண்ட் எந்த கவுண்ட் ஆஃப் கிளப்ஸ் அண்ட் அசோசியேஷன் ஜாயின் பண்ணுறது இட் இஸ் ஹெல்தியர் ஃபார் குட் காலேஜ் லைஃப்? ஐ ஃபீல் லைக் ஜென்ரலி கிளப்ஸ் வந்து எப்படின்னா இட்ஸ் அ பிளேஸ் வேர் யூ கேன் ஃபர்கெட் அபவுட் யுவர் காலேஜ் ஸ்ட்ரெஸ் அண்ட் அந்த இதை விட்டு யூ கோ டு ஒன் பிளேஸ் அண்ட் யூ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒர்க் தேர். அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது ஐ வுட் சஜஸ்ட் லைக் யோர் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்டில் வந்து ஒரு கிளப் அண்ட் தென் a club that or a team, let's say, where you're working on something that is parallel to your course. படிக்கிற கோர்ஸ்லேருந்து நாலேஜ் யூஸ் பண்ணி இங்கே ஒர்க் பண்ண முடியும், அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு கிளப்பில் சேர்றது ஐ வுட் ரெக்கமெண்ட் தட். அண்ட் சம்திங் ஃபார் யுவர் க்ரியேட்டிவிட்டி ஆர் யுவர் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் ஷோகேஸ் பண்ணுற மாதிரி I would say இந்த மூணில் வந்து லைக் யூ கேன் ப்ரையாரிட்டைஸ் டூ. இல்லைனா இஃப் யூ ஃபீல் லைக் யூ கேன் மேனேஜ் ஆல் த்ரீ யூ கேன் டூ தட். முடிஞ்சால் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் டீம் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட் ஜாயின். லைக் நான் இப்போ ரிக்ரெட் பண்ணுறேன் பிகாஸ் ஐ யூஸ் டு பி இன் பாஸ்கெட் பால் டீம்.
அப்போ ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். லைக் மார்னிங் ஒரு 1.5 ஹவர்ஸ், ஈவினிங் ஒரு 2 ஹவர்ஸ் அப்படி பண்ணும்போது ஃபிசிக்கலி இட் வாஸ் வெரி டயரிங் ஆப்வியஸ்லி. அதை முடிச்சுட்டு வந்து சம்டைம்ஸ் தூங்க கூட முடியாது. ஏதாவது வேலை இருக்கும், படிக்கிறதுக்கு இருக்கும், ஏதாவது ஹோம்ஒர்க்கு, ஐயோ அப்படின்னு உட்காந்து கண்ணு திறக்க முடியாமல் உட்காந்துலாம் பண்ண நாட்கள் நிறையா இருக்குது. அண்ட் காலையிலையும் எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க, நான் மட்டும் எந்திச்சு போகணுமா இந்த குளிரில், அந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பா. ப்ராக்டிஸ்க்கு. பட் எனக்கு அதை விட்டு வந்தக்கப்புறம் தான் அதோட லைக் த வே இட் வாஸ் ஹெல்பிங் மை மென்டல் ஹெல்த் அப்படின்னு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. பிகாஸ் சி தோஸ் 2 hours if you're practicing, என்னதான் you may have a bad day in college, you may be stressed about something, ஆனால் அந்த 2 hours you literally cannot focus on anything else. அந்த கேம் மட்டும்தான் you have to focus. கண்டிப்பா. ஏன்னா அதில் ஜெயிக்கணும், அதில் நல்லா பண்ணணும், ப்ராக்டிஸ் நல்லா பண்ணணும், அது மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ you're using your energy for the right reasons. You're not wasting time on தேவையில்லாமல் யோசிக்கிறது, அந்த மாதிரி பண்ணுறது. அண்ட் இப்போ அதை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் you're so physically tired that you can't think about anything else. இந்த தேவையில்லாத ஓவர் திங்க் பண்ணுறது, தேவையில்லாமல் யோசிக்கிறது. இதை ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகுறது, இதெல்லாம் வந்து ஐ டோன்ட் ரிமெம்பர் டூயிங் இட் அட் ஆல். நான் போன அந்த ஒரு 1.5 வருஷம் அதுலேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் when I had that time, அப்போ தான் வந்து லைக் ஐ வாஸ் டூயிங் ஆல் ஆஃப் திஸ் ஓவர் திங்கிங், இந்த மாதிரி வரி பண்ணுறது. ஸோ எனக்கு என்ன அறியாமல் அது இட் வாஸ் என்னை அவ்வளோ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்துச்சு, ஈவன் தோ இட் வாஸ் டயரிங். அண்ட் சம்டைம்ஸ் இட் இஸ் டிஃபிகல்ட் டு மேனேஜ் அண்ட் பேலன்ஸ் எவ்ரி திங். பட் ஐ வுட் டெஃபினெட்லி சே ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி முடிஞ்சால் கண்டிப்பாக போங்க. அண்ட் அனதர் சம்திங் தட் ஃபீட்ஸ் யுவர் சோல், லைக் ஆர்ட் ஆர் மியூசிக் ஆர் சம்திங் தட் யூ என்ஜாய், டிசைனிங். ஏன்னா அகெயின் அது பண்ணும் போதும் யூல் பி ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் ஆர்ட். இந்த மற்ற தேவையில்லாத தாட்ஸ்லாம் வராது. யூ ஜஸ்ட் வாண்ட் டு ப்ரொவைட் த பெஸ்ட் ரிசல்ட்டில். அந்த மாதிரி பண்ணும் போதும் லைக் இட் ஹெல்ப்ஸ் யுவர் மென்டல் ஹெல்த் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே. அண்ட் இது மூலயமா you're exposed to so many new people, you're exposed to team building activities. இப்போ எல்லாரும் நம்ம தனியாக சக்சீட் ஆகிறத விட எல்லோரும் சேர்ந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஈவெண்ட் புல் ஆஃப் பண்ணால் இட் ஜஸ்ட் இட் மேக்ஸ் யூ மோர், ஐ ஃபீல் மோர் ஃபுல்ஃபில்ட் அந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு பார்க்கும்போது. அண்ட் when you see the effort that goes behind everything, you tend to appreciate it better also. ஓகே. ஸோ லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், டீம் பில்டிங் ஸ்கில்ஸ், டீம் ஒர்க்கிங், பேலன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளப்ஸ் ஜாயின் பண்ணால் தான் யூ வில் கற்றுக்க முடியும். அண்ட் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி எப்படி கற்றுக்கிட்டீங்க when it comes to academics and other extra curricular activities? கொஞ்சம் கஷ்டமாக தான் இனிஷியலி இருந்துச்சு. பட் ஆனால் அந்தந்த டைம் எது முக்கியமோ அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவேன். இப்போ சிஏ டைம் அப்படின்னு தெரிஞ்சுன்னா கிளப் ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் கொஞ்சம் இழுத்து மூடி வச்சுட்டு அந்த ஒரு 2-3 நாள் ஃபுல்லாக படிக்கிறதுக்கு மட்டும்தான் ஃபோக்கஸ். அதுக்கப்புறமா இப்போ ஃப்ரீ டைம், இப்போ எக்ஸாம் முடித்தோடனே வில் பி ஃப்ரீ. அண்ட் அந்த டைம்லலாம் வந்து யூ கான்ட்ரிபியூட் யுவர் கிளப் அண்ட் ஆல். சம்டைம்ஸ் வந்து ஸ்கெடியூல்ஸ் ஓவர்லேப் ஆகும். அப்போ வந்து யூ ஹாவ் டு மேனேஜ் யுவர் டைம் அக்கார்டிங்லி. இப்போ வந்து 6 hours எனக்கு இருக்குன்னா எது எனக்கு இன்னும் இட் ரிக்வயர்ஸ் மீ டு ஸ்பெண்ட் மோர் டைம், அதுக்கு 4 hours கொடுத்துட்டேன், இன்னொரு விஷயத்துக்கு 2 hours. ஓகே. அந்த மாதிரி அக்கார்டிங்லி யூ கேன் டூ இட். அண்ட் ஆல்சோ யூ ஹவ் டு லேர்ன் டு அசைன் ஒர்க் டு அதர் பீப்புள். நம்ம மட்டும் எல்லாத்தையும் தலையில் லீவ் வாரி போட்டுக்க முடியாது. இப்போ ஜூனியர்ஸ்லாம் இருக்காங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாம் நடக்கும் போது அவங்களுக்கு எதுவும் நடக்கும். ஸோ அப்போ அவங்கக்கிட்ட ஒர்க் அசைன் பண்ணிவிட்டு யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ நீட் டு டூ. அண்ட் அதுதான் சம் சாக்ரிஃபைசஸ் பட் யூ ஹாவ் டு மேக். சம்டைம்ஸ் வீக்கெண்டில் உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், இல்லை வீக்கெண்டில் உட்காந்து தனியாக படிக்கிற மாதிரி இருக்கும் டு காம்பன்சேட் ஃபார் வாட் யூ லாஸ்ட் இன் த வீக் டேஸ். இப்போ ஒரு சில நேரம்லாம் நான் காலேஜ்லேருந்து ரூம் வரதே 8:30-9 அந்த மாதிரிலாம் ஆயிருக்கு கிளப் ஆக்டிவிட்டீஸ்னால. ஸோ அதை முடிச்சுட்டு ஐ டோன்ட் ஹாவ் எனர்ஜி டு டூ எனி திங் எல்ஸ். ஸோ அப்போ அதுக்கு லைக் கொஞ்சம் ஒரு சில நேரம் ஸ்லீப் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் யூ ஜஸ்ட் ஹாவ் டு காம்பன்சேட் எவ்ரி திங். அதுக்கு அந்தந்த டைம் வரும்போது அதை காம்பன்சேட் பண்ணி என்ஜாய் பண்ணிவிட்டு தேவையான நேரத்தில் உட்காந்து எல்லாத்தையும் இழுத்து மூடி வச்சுட்டு படிக்க வேண்டியது. ஓகே. அண்ட் when it comes to நெட்வொர்க்கிங்னு வரப்போ கிளப்ஸ் அண்ட் அசோசியேஷன் அது வந்து எவ்வளோ முக்கியம்? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லைக் ஆட்டோமேட்டிக்லி கிளப்ஸ்லாம் போய் ஜாயின் பண்ணால் யூ ஸ்டார்ட் நெட்வொர்க்கிங். ஓகே. இப்போ நான் வந்து காலேஜோட ஃபார்முலா ஸ்டூடெண்ட் டீமில் இருந்தேன்.
அதில் போய் அதுக்கு முன்னாடி எனக்கு சீனியர்ஸ் யார் கூடயும் ஐ ஹேட் நோ கான்டாக்ட். நான் அதுக்கு முன்னாடி யார்கிட்டயும் எதுவுமே பேசினதில்ல. செகண்ட் இயரில் தான் வந்து ஜாயின் பண்ணேன் அந்த டீமை. பண்ணும்போது இப்போ ஆப்வியஸ்லி யூ வில் பி ஒர்க்கிங் வித் அ சீனியர். அப்படி பண்ணும்போது பேசி தான் ஆகணும். அப்படி பேசி பேசி அவங்கக்கிட்ட நிறையா பேசி யூ ஃபார்ம் அ ஜென்யூன் சீனியர் ஜூனியர் பாண்ட். அதுக்கப்புறம் என்ன டவுட் இருந்தாலும் இப்போ இப்போ வந்து ஐ ஸ்பீக் டு தம் லைக் அ ஃப்ரெண்ட். சீனியர் அந்த அந்த இது ஆமா. கூட கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட் மாரி. அண்ட் தே ஆல்சோ நம்ம ஜூனியர் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு லைக் எப்படி சொல்ல பிரதர்லி சிஸ்டர்லி ஆமாமா. பாண்ட் எனக்குமே அது வந்து நடந்திருக்கு. தானா ஃபார்ம் ஆகும். அண்ட் ஐ ஃபீல் லைக் தட் இஸ் த பியூட்டி ஆஃப் கிளப்ஸ் அண்ட் இது. எஸ். அண்ட் ஆல்சோ வென் யூ ஜாயின் இப்போ இந்த மாதிரி ஒரு டீமில் ஜாயின் பண்ணுறோன்னா யாரும் சும்மா வந்து ஜாயின் பண்ண போதில்லை. அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கனால தான் வராங்க. ஸோ யூஆர் அசோசியேட்டட் வித் லைக் மைண்டட் பீப்புள். அண்ட் அந்த மாதிரி பீப்புள் கூட யூ ஜாயின், யூ டாக், யூ கான்வர்ஸ், யூ கெட் டு நோ, யூஆர் எக்ஸ்போஸ் டு ஸோ மெனி மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அண்ட் தட்ஸ் ஜஸ்ட் நைஸ். லைக் நம்ம நிறைய காமனாக இருக்கிறவங்க மீட் பண்ண ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடைக்கல. ஆமா. சரி நம்மளும் இவங்களும் ஒரே மாதிரி இருக்கோம். அந்த மாதிரி யூ ஃபார்ம் மெனி மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப்ஸ் த்ரூ கிளப்ஸ். அண்ட் அது வந்து இன்டைரக்ட்லி இட் வில் ஹெல்ப் யோர் ஸ்டடீஸ் ஆல்சோன்னு நான் சொல்லுவேன். இப்போ கண்டிப்பா. எனக்கு வந்து அந்த சீனியர் அண்ணா கூட நல்லா பேச ஆரம்பிச்சது இந்த டீம் மூலயமா தான். இப்போ வரைக்குமே ஒரு சில விஷயம்லாம் கிளாஸில் நான் படிச்சதெல்லாம் அவங்க சொல்லி படித்தது எனக்கு இன்னும் மைண்டில் பெட்டராக போய் ஸ்டோர் ஆச்சு. அவங்க தான் நிறைய விஷயம் எனக்கு சொல்லி கொடுத்தானுமே. இப்போ நான் கூட அங்கே எதுவும் பெருசாக பண்ண தேவையில்ல. அவங்க பண்ணுறத ஒரு விஷயத்த அப்சர்வ் பண்ணி கூட யூ கேன் லேர்ன் ஸோ மச். இப்போ ஒரு சர்க்யூட் இருக்குது அப்படின்னா அங்கே பேசிக்லி எலக்ட்ரிக்கல் டீமில் தானே இருந்தேன். யூஆர் டிசைனிங் பிசிபி போர்ட்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஸோ வென் யூ இப்போ டிசைன் பண்ணுறது ஒரு இன்டென்ஷனோட தான் டிசைன் பண்ணியிருப்போம். அண்ட் சம்டைம்ஸ் தட் டசன்ட் ரிஃப்ளெக்ட் வென் யூ டெஸ்ட் இட் ஆக்சுவலி. சம் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். இட் கேன் பி பிகாஸ் ஆஃப் யார் எரர், எதாவது சால்வ் பண்ணும்போது எரர், இல்லைனா டிசைன்லேயே இன்ஹெரண்ட்லி சம் எரர் ஒரு இடத்துல இருக்கலாம். அப்படி இருக்கும்போது எப்படி அதை டீபக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஐ ஃபீல் லைக் என்னை ரேண்டமாக கேட்டிருந்தா எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. பட் ஆனால் அந்த அண்ணா அதை பண்ணுறத பார்த்து என்னைய இப்படி பண்ணு அப்படின்னு நிறையா அட்வைஸ் கொடுத்து சொல்லி கொடுத்ததுலேருந்து தான் அதுக்கப்புறமா என்னோடய பர்சனல் ப்ராஜெக்ட்ஸில் கிளாஸ் ப்ராஜெக்ட் இதிலலாம் ஒர்க் பண்ணும்போது அதே மாதிரி அந்த சேம் அப்ரோச் டு திங்கிங் எனக்கு வர ஆரம்பிச்சது. அண்ட் ஆக்சுவலி என்னோடய இன்டர்வியூலையுமே தே ஆஸ்க் திஸ் கொஸ்டின் டு மீ. இப்போ யுவர் டிவைஸ் இஸ் ஃபால்ட்டி, நீங்கள் டிசைன் பண்ண சர்க்யூட் வந்து தப்பாக இருக்குது, அப்போ அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க எங்கே எரர்ஸ் இருக்குன்னா, எனக்கு ஐ டென்ட் ஹாவ் டு சிட் அண்ட் திங்க் ஃபார் லாங். எனக்கு ஏன்னா அந்த மென்டல் செக்லிஸ்ட் எனக்கு ஆல்ரெடி இருக்குது. இப்போ ஒரு இது தப்பாக இருக்குன்னா இதெல்லாம் செக் பண்ணணும், இதெல்லாம் இங்கே டீபக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்லி ஐ வாஸ் ஏபிள் டு ஆன்சர். ஐ டென்ட் ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம். அண்ட் இந்த மாதிரி இட் ஹெல்ப் இன் மை இன்டர்வியூ ஆல்சோ. இந்த மாதிரி நிறையா அட்வான்டேஜஸ் இருக்குது. யா, அழகாக இருக்கக்கூடிய எல்லா மெரிட்ஸையுமே வந்து சொல்லிட்டீங்க. அண்ட் இட்ஸ் வென் கம்பேரிங் நீங்கள் அங்கேருந்து ஸ்கில்ஸ் எடுத்துக்க முடியுமா, அப்படி இல்லைனா வந்து ஒரு நல்ல பாண்ட்ஸ். ஏன்னா இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம்ல, ஸோ இது எடிட் பண்ணோன்னா எனக்கு இந்த கிளப்ஸ் மூலியமாக ஃப்ரெண்டான ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். ஸோ இஸ் ஒர்க்கிங் இன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஸோ அவனை காண்டாக்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பெனிஃபிச்சுவலாக உங்களுக்கு வேற எங்கேயும் கிடைக்காத அந்த ஒரு நெட்வொர்க்கும் கிடைக்குது. அட் த சேம் டைம் அசோசியேஷனில் நிக்கித் அக்கான்னு ஒரு அக்கா இருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த ஃபேவரட் சீனியர். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் பேசிகிட்டு இருக்கப்போ வந்து ஏன்னா நீ அக்கான்லாம் கூப்பிட வேணாம், ஏன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து சேம் தான், நீ வந்து நிக்கித்தானே கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு லைக் அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சிஸ்டராக இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ரெண்டாக வந்து மாறிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு மாதிரி அழகான விஷயங்கள்லாம் வந்து இங்கே நடக்கும். ஸோ நீங்கள் அதில் இந்த பாண்ட்ஸ் எல்லாம் செரிஷ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை நீங்கள் கற்றுக்கிட்ட ஸ்கில்ஸ் அதிகமாக விச் இஸ் மோர் வெயிட்டேஜ்? டெஃபினெட்லி பாண்ட்ஸ் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் மெமரிஸ் தட் வில் கேரி ஆன் ஈவன் ஆஃப்டர் கிராஜுவேட்டிங். அண்ட் கிராஜுவேட் ஆனதுக்கப்புறமும் இவங்க கூட இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் தட்ஸ் வாட் மேக்ஸ் லைஃப் மோர் ஃபுல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆப்வியஸ்லி கற்றுக்கிறதும் நிறையா இருக்குது. பட் உன்னோட சோலை ஹாப்பி ஆக்குறது வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் அந்த மாதிரி தானே. லைக் இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் யார்கிட்டயாச்சும் போய் சொல்கிறதுக்கோ, சம்மன் டு ஃபால் பேக் ஆன், அந்த மாதிரி நிறையா பேர் நம்ம வந்து கிளப்ஸ் மூலயமா அந்த மாதிரி கிடச்சிருப்பாங்க நம்மளுக்கு. ஸோ ஐ டெஃபினெட்லி எனக்கு அந்த பாண்ட்ஸ் தான் மோர் ஸ்பெஷல். ஓகே.
ஃபைன். யா. எனக்கும் சேம் தாட்ஸ் தான். ஸோ இந்த வகையில் நம்ம சிங்க் ஆகிருப்போம். தட்ஸ் வை ஐ திங்க் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா. யா. ஸோ நம்ம பேசிகிட்டு இருக்கப்போ எனக்கு வந்து எல்லா மெமரிஸும் ஒரு மாதிரி ஃபீல் குட் மெமரிஸ்லாம் வந்து ரெக்கலெக்ட் ஆச்சு இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஜாலியாக என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டோம்ல, அடுத்து என்ன பண்ணுவோம்? வி கேன் ஸ்டெப் இன் டு பிளேஸ்மெண்ட்ஸ். யா. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் பிளேஸ்மெண்ட்? நம்ம ஏபிசிடிலேருந்தே போவோம். ஏன்னா நிறைய பேருக்கு அது வந்து ஒரு வாஸ்டான ஏரியாவாக இருக்கும். ஸோ வாட் இஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் நம்ம எப்படி ரெடி ஆகணும், கம்பெனிஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அந்த ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? லெட்ஸ் கோ. பிளேஸ்மெண்ட் இன் மை ஒப்பீனியன் வந்து ஒரு கேம் ஆஃப் லக் அப்படின்னு நான் கொஞ்சம் லைட்டாக சொல்லுவேன். ஓகே, நான் ஸ்ட்ராங்காகவும் சொல்லுவேன். வை? பிகாஸ் நான் ஃபேஸ் பண்ண ஒரு 2 இன்டர்வியூஸில் வந்து சேம் மற்றவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அந்த ஆன்சர்ஸ் எனக்கும் தெரியும். பட் அங்கே நான் மேபி ஒரு 30 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து ஆன்சர் பண்ணியிருப்பேன். எல்ஸ் எனக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணவங்க ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லைனா எனக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணவங்க அவங்க நல்லா பண்ணதுனால நான் என்ன தான் அவங்கள விட பெட்டராக பண்ணாலும் அவங்க மைண்டில் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரெசென்ட் பண்ண பர்சன் தான் வந்திருப்பாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம லாஸ்ட்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணது நம்ம தப்பா, ஜஸ்ட் அலோகேஷன் ஆஃப் ஸ்லாட்ஸ். அண்ட் அதே மாதிரி அந்த ஒரு இடத்துல 30 செகண்ட்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிறது இட்ஸ் ஹியூமன் நேச்சர். ஸோ எல்லா நேரத்துலையும் நம்மளால் பர்ஃபெக்டாக இருக்க முடியாதுல்ல. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் சொன்னதை நான் ஒத்துக்கிறேன், இட் இஸ் கேம் ஆஃப் லக். இட்ஸ் லைக் ஈவன் இஃப் நிறையா ஹார்ட் ஒர்க் போட்டிருந்தாலும் இஃப் தட் இஸ் நாட் மென்ட் ஃபார் யூ, அது உருண்டு பரண்டா கூட நடக்கவே நடக்காது. ஸோ பட் எல்லாருக்குமே வந்து they'll definitely end up in a good position. It's just that you have to give time and grace for that அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் நம்ம இப்போ நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் வந்து பிளேஸ் ஆகுறது அப்படின்னு அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளை அறியாமல் நம்மளுக்குள்ள ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். அண்ட் அது வந்து சம்டைம்ஸ் செல்ஃப் இன்ஃப்ளிக்டிங் ஹார்மாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைக் யூ ஸ்டார்ட் டவுட்டிங் யுவர் செல்ஃப், யூ ஸ்டார்ட் லைக் நம்மளுக்கு அறிவுலாம் இருக்கா அந்த மாதிரி யோசிக்கிற அளவுக்கு கூட போயிருக்கேன். அண்ட் அது மெயினாக வந்து இட்ஸ் த மைண்ட். ஃபஸ்ட்டு பிளேஸ்மெண்ட்க்கு போகிறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு ஹாவ் தீஸ் மைண்ட் செட்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒன்று வந்து ஸ்டாப் கம்பேரிங் யுவர் செல்ஃப் டு அதர் பீப்புள். தயவு செஞ்சால் அதை பண்ணவே பண்ணாதீங்க. அது நான் நிறையா பண்ணேன். அண்ட் அது வந்து என்னை ஹெல்ப் பண்ணுறத விட நிறையா எனக்கு பிரச்சனை தான் கொடுத்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். லைக் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அட் இட்ஸ் அப்சல்யூட் லோவஸ்ட். அந்தளவுக்கு போகிற மாதிரி ஆச்சு. தூக்கம்லாம் ஒழுங்காக வராமல் அந்த மாதிரி கூட ஆச்சு. ஸோ அண்ட் ஆக்சுவலி அதுலேருந்து ஹெல்ப் பண்ணது வந்து நம்ம ஃபேக்கல்ட்டி ஒரு சார் தான். அவர் வந்து குரூப்பில் ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தாரு, எனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் டைம் லைன், don't rush, even the delayed train reaches its station. அந்த வீடியோ வந்தப்போ ஐ வாஸ் அட் மை லோவஸ்ட் பாயிண்ட் மென்டலி அப்படின்னு நான் சொல்லுவேன். லைக் எனக்கு ஒரு அந்த பாயிண்டில் வந்து எதுக்கு காலேஜ் போகணும் அந்த அளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. லைக் ரொம்ப ஏன்னா ஐ வாஸ் கம்பேரிங் மை செல்ஃப். அவங்களெல்லாம் பாரு இப்படி ஆயிட்டாங்க, மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் இப்படி ஆயிட்டாங்க, உனக்கு மட்டும்தான் ஆக முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அஃபெக்ட் ஆன அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எனக்கு அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் லைக் ஓகே நம்மளுக்குன்னு ஒரு டைம்லைன் இருக்குது, அது எப்போ நடக்கணுமோ அது நடக்கும். ஜஸ்ட் கன்சிஸ்டன்ட்லி எஃபர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது, மற்ற எதுவும் நம்ம கையில் இல்லை. அது மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறமா தான் ஐ ஸ்டார்டட் கம்மிங் பேக் அவுட் ஆஃப் இட். அண்ட் தென் ஐ ஸ்டார்டட் எஃபர்ட் திருப்பி போட ஆரம்பித்தேன். அண்ட் இப்போ வரைக்கும் கூட ஏதாவது டவுனாக ஃபீல் ஆச்சு எதானா ஐ ஆல்வேஸ் கோ பேக் டு தட் வீடியோ. லிட்டரலி இட்ஸ் லைக் மை சேவிங் ஷிப் அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஸோ எனக்கு ஸோ கிரேட்ஃபுல் டு ஹிம் அதுக்காக. ஓகே, நைஸ். எனக்கும் நல்ல ஞாபகம் இருக்குது. அது மாதிரி ஜஸ்ட் அந்த 30 செகண்ட்ஸ் வீடியோனாலும் ஒரு மாதிரி ஃபீல் கூட ஃபீல் ரொம்ப என்னைய இம்பேக்ட் பண்ணுச்சு. லைக் அன்னைக்கு ஃபுல் டே அந்த அந்த வார்த்தைகள் தான் என் மண்டேல ஓடிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இஃப் யூ கேன் ஃபைண்ட் சம்திங் ஃபார் யர் செல்ஃப் இட் வில் பி நைஸ். ஸோ அந்த நெகட்டிவ் ஸ்பைரல்குள்ளே போக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு தெரியும் போது அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள். ஸோ ஸ்டாப் கம்பேரிங் யர் செல்ஃப்.
அனதர் ஒன் டிசிப்ளின் பில்ட் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஹானஸ்ட்லி நானே அதில் ரொம்ப லேக்கிங். பேசக்கூடிய ஆள் கிடையாது நான். பட் கன்சிஸ்டண்ட்டாக எஃபர்ட் போடுறது வந்து இட்ஸ் பெட்டர் தென் ரிலையிங் ஆன் மோட்டிவேஷன். யா அண்ட் இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வென் இட்ஸ் லைக் இட்ஸ் அ வெரி அன்பிரடிக்டபிள் கேம். அப்படி இருக்கும்போது என்னதான் அவுட்கம் வந்தாலும் கன்சிஸ்டண்ட்டாக எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருந்தால் வாட் இஸ் மென்ட் ஃபார் யூ வில் டெஃபினெட்லி கம் டு யுவர் டோர் ஸ்டெப் அண்ட் யூ வில் பி ஹாப்பி வித் தட் அவுட்கம் ஆல்சோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ கோ இன் டு இட் வித் ஆஸ் மச் ஆஃப் அ பாசிட்டிவ் மைண்ட் செட் அஸ் பாசிபிள். ஆக்சுவலி இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட இருந்து ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு அந்த மைண்ட் செட் இருக்காது. எப்பயுமே நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்னீங்களா அந்த மாதிரி தான், வெதர் வி ஆர் கேப்பபிள், நம்மளால் முடியுமா அப்படின்னு செல்ஃப் டவுட்ஸ் நிறைய வரும். இதே என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த என்ன கேட்பாங்கன்னா, ஏன்டா மோட்டிவேஷன் சொல்கிற நீயே இப்படி சொன்ன எங்கடா போகிறது. எனக்கு என் மைண்ட் வைஸ் பி லைக், ஏன்டா ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா எல்லாரும் இந்த எம்எல்ஏட்ட வரீங்க, இந்த எம்எல்ஏக்கு ஒரு பிரச்சனைனா என்ன பண்ணுறேன், லிட்ரலி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நானும் இந்த பாயிண்ட் வந்து உங்ககிட்ட வந்து ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். Yeah. So when it's about placements, how it is different from normal college life and routine? பிளேஸ்மெண்ட்ஸுங்கிறது இட்ஸ் லைக் இட்ஸ் அன் எக்ஸ்போஜர் இன்டு ரியல் லைஃப். வாட் இஸ் அங்கே வெளியே காம்படிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு கிளிம்ப்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் ஆப்வியஸ்லி அதுக்கு வந்து லைக் இப்போ நம்ம ஜென்ரல் காலேஜ் டிகிரி வாங்குறதுக்கு படிக்கிற மாதிரி படித்தா ஆப்வியஸ்லி பத்தாது. யூ ஹாவ் டு ஸ்டடி இட் மோர் இன் டெப்த். அண்ட் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு சொன்னல அந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் அப்ரோச் பண்ணணும். கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், இன்ட்யூட்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங். பிகாஸ் அவங்க வந்து இப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்கன்னா பென் அண்ட் பேப்பர் வச்சு மேத்தமெட்டிக்கலி உட்காந்து சால்வ் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. தட்ஸ் நாட் ஹவு ரியல் லைஃப் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ். ஸோ இஃப் யூ ஹாவ் டு இன்ட்யூட்டிவ்லி ஆன்சர் த கொஷின்ஸ் தட் தே ஆஸ்க், யூ ஹாவ் டு ஸ்டடி இட் தட் வே. ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நிறையா ப்ராக்டிஸ் லைக் ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ் வச்சு. நெக்ஸ்ட் திங் இஸ் தட், இப்போ நிறைய பேருக்கு கூடிய காமன் டவுட், பிளேஸ்மெண்ட்ஸ்னால் எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி தான் இருக்குமா? லைக் 3 ரவுண்ட்ஸ்னால் 3 ரவுண்ட்ஸ் தான் இருக்குமா? ஆப்டி, டெக்னிக்கல், லைக் அந்த மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ வாட் யூ ஹவ் ஃபேஸ்டு ஸோ ஃபார், ஹவு டஸ் தட் ஒர்க்? மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஆப்டிடியூட், அதுக்கப்புறமா செகண்ட் ரவுண்ட் டெக்னிக்கல் அண்ட் ஹெச்ஆர். ஒரு சில கம்பெனிஸ்க்கு வேறு மாதிரி இருக்கலாம். பட் எப்படி இருந்தாலும் இந்த 3 இது வந்து தேவையான விஷயங்கள் தான் நான் சொல்லுவேன். ஆப்டிடியூடுக்கு இட்ஸ் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் மேக்ஸ் யூ பர்ஃபெக்ட் அந்த மாதிரி தான். பிகாஸ் எவ்ரி ஒன் ஹியர் இஸ் கேப்பபிள். எஸ்பெஷலி நம்ம கிளாஸ்லலாம் ஹைலி கேப்பபிள் பீப்புள் அப்படின்னு நான் சொல்லுவேன். இட்ஸ் ஜஸ்ட் தட் அந்த கொடுத்த டைம்குள்ளே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ப்ராக்டிஸ் மூலயமா மட்டும்தான் வரும். இப்போ என்னைய மாதிரி அல்ல, எஸ்பெஷலி டைம் க்ரன்ச்சில் பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பேனிக் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஐ யூஸ் டு அப்படி இருப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியே வந்தேன். ஸோ அதுக்கு வந்து ஐ ஹேட் டு புட் எஃபர்ட் மென்டலி. என்னை எப்படி காம் பண்ண முடியும் அப்படின்னு ஐ ஹேட் டு லேர்ன் அண்ட் தென் புட் எஃபர்ட் ஃபார் தட். அண்ட் டெக்னிக்கல் ரவுண்ட் ஆப்வியஸ்லி இப்போ நம்ம அந்தந்த சப்ஜெக்ட் அப்பப்போ படிக்கும் போதே கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட படித்தா பிளேஸ்மெண்ட் இஸ் அ லிட்ரல் சைல்ட்ஸ் ப்ளே அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்ம பண்ணுற பெரிய தப்பே வந்து அப்பப்போ சும்மா எக்ஸாமுக்கு மார்க்குக்குன்னு படிச்சுட்டு இப்போ கடைசியில் 2 மாதத்தில் மொத்த 3 வருஷம் போர்ஷனை படிக்கணும் அப்படின்னா எப்படி படிக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் ஃபஸ்ட்லேருந்தே அந்த சப்ஜெக்ட்டுக்கு அந்த ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை டெப்த்தாக படித்து பண்ணால் பிளேஸ்மெண்ட் இஸ் அ லிட்ரல் சைல்ட்ஸ் ப்ளே. யூ கேன் ப்ரீஸ் த்ரூ இட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிச்சு. அண்ட் இது வந்து ஒரு அவுட்லைன், நம்ம வந்து வெளியில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளியர் ஆகிட்டேன். த திங்ஸ் தட் இப்போ உள்ளே இருக்கிற அந்த மென்டல் ப்ரெஷர், ஸோ இட் கம்ஸ் டு பிளேஸ்மெண்ட்ஸ். ஆப்வியஸ்லி இப்போ வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம், சரி நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு மைண்ட் ஸ்டேட் இருக்கும். ஆனால் ரிசல்ட்ஸ் வரப்போ அது அப்படியே தலைகீழ இருக்கும். அது லிட்டரலி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன். நீவே ஆப்வியஸ்லி வந்து ஃபீல் பண்ணியிருப்பேன். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, பிளேஸ்மெண்ட் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறது எப்படி? ஜஸ்ட் எனி ப்ரெஷர் இன் ஜென்ரல், பிளேஸ்மெண்ட்னு மட்டும் இல்லை. ஆப்வியஸ்லி முதல்ல வந்து when you stop comparing yourself itself அந்த ப்ரெஷர் வந்து பாதியில் கட் ஆகிடும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னொரு வந்து இன்டர்னல் ப்ரெஷர், த ப்ரெஷர் யூ புட் ஆன் யோர் செல்ஃப் டு பர்ஃபார்ம் பெட்டர்,
டு பி யூனோ இப்போ ஒரு சில டைம் சம் பீப்புள் வந்து ட்ரீம் கம்பெனி அப்படின்னு வச்சுருப்பாங்க. முதல்ல அது பண்ணுறது தான் பெரிய தப்பு. நெவர் ஹாவ் அ ட்ரீம் கம்பெனி. இதெல்லாம் வந்து அவுட்கம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம ஸ்டார்டிங்கில் கவர் பண்ணோம்ல, இதெல்லாம் அந்த மாதிரி. யூஆர் லிமிட்டிங் யுவர் செல்ஃப் டு சம்திங் தட் யூ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஆர் நாட். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ரோல் யூ கேன் ஹேவ் அஸ் அன் எக்ஸ்பெக்டேஷன். எனக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்குது. பட் தயவு செஞ்சு இந்த மாதிரி கம்பெனி, ட்ரீம் கம்பெனி இதெல்லாம் வந்து வச்சுக்கக்கூடாது. ஸோ அது வச்சா அது இன்னொரு ப்ரெஷர் ஆட் பண்ணும். அதுக்கப்புறமா வந்து இன்டர்னல் ப்ரெஷர் எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, திஸ் இஸ் வாட் ஒர்க்ஸ் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இந்த இன்டர்வியூ ஹால்க்கோ இல்லை லெட்ஸ் சே திஸ் ஒர்க்ஸ் ஃபார் எக்ஸாம்ஸ் ஆல்சோ போகிறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் டேக் அ ஃபியூ பிரெத்ஸ் அண்ட் பி லைக், நம்மளுக்கு தெரியும் நம்ம எஃபர்ட் போட்டுட்டோம், இல்லை ஹார்ட் ஒர்க்கையும் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ இதில் வந்து வேர்ஸ்ட் கேஸ் நம்ம தப்பாக லைக் பேடாக பெர்ஃபார்ம் பண்ணால் கூட இட்ஸ் நாட் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் மை நாலேஜ். எனக்கு தெரியும், எனக்கு அந்த நாலேஜ் இருக்குது, நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்கிட்டேன்னு தெரியும். ஸோ லெட் மீ ஜஸ்ட் கோ இன் தேர் அண்ட் கிவ் மை பெஸ்ட். என்ன தோணுதோ பேசிட்டு வந்துடுவேன், இல்லைனா என்ன தோணுதோ அதை எழுதிட்டு வந்துடும். அதுக்கு மேலே அது வந்து அந்த கரெக்ட் பண்ணுற ஃபேக்கல்ட்டியோ இல்லை இன்டர்வியூவர் கையில் தான் இருக்குது. ஸோ இஃப் தே ஃபீல் ஐ எம் வர்த் தட் பொசிஷன் அண்ட் இஃப் இட் இஸ் மென்ட் ஃபார் மீ இட் வில் டெஃபினெட்லி கம் மை வே. இல்லைனா I have other opportunities and I know I have the knowledge to crack the other opportunities also. So அந்த கான்ஃபிடென்ஸ் இன் யுவர் செல்ஃப் வேணும். ஸோ அப்படி அந்த மாதிரி உள்ளே போகும்போது அந்த ஐயோ இந்த டைம் கம்மியாக இருக்குது, இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் அந்த தாட்ஸ்லாம் இல்லாமல் when you just focus on what you're doing at that time, I feel like you inevitably perform better. நைஸில் ஆக்சுவலி நான் இந்த பார்ட் ஆஃப் வீடியோ வந்து நான் இதுக்கு மேலே ஃபர்தராக இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணால் ஒரு வாட்டி எடுத்து பார்ப்பேன் நினைக்கிறேன். ஒன்று முடிச்சிட்டா அப்புறம் இல்லை முடிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த மைண்ட் செட் வரது தான் பெரிய விஷயம். அது வந்துச்சுன்னா we can செல்ஃப் அனலைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன். பிகாஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி திங்ஸ் ஒர்க் ஆகும்ல. ஸோ இப்போ நான் சொன்னது எனக்கு ஒர்க் ஆச்சு, இப்போ ஒரு சில பேருக்கு ஒர்க் ஆகலாம், இன்னொருத்தருக்கு வேறு மாதிரி பண்ணால் தான் ஒர்க் ஆகலாம். ஸோ அது வந்து யூ ஹாவ் டு இன்ட்ரோஸ்பெக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரொம்ப ஆர்கனைஸ்டாக சொன்னீங்க. நெக்ஸ்ட் இன்னொரு செரிஷபிள் பார்ட். அதை செரிஷபிள்னு சொல்கிறதா இல்லை ஓகே, ஒரு பிளேஸ் வேர் வி காட் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ஸ் அண்ட் வேர் வி காட் ஹர்ட் டு த டீப் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படி அது எனக்கு என்ன கொஷின் கேட்குறதுன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹவு ஆர் ஃப்ரெண்ட் ஷுட் பி அண்ட் எப்படி ஃப்ரெண்ட்ஸை பிக் பண்ணிக்கணும். அண்ட் ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸை வந்து பிளான் பண்ணி ஒன்றும் நம்ம பண்ண மாட்டோம். லைக் அது அப்படியே ஈவென்ச்சுவலி கெட்டிங் டுகெதர் அண்ட் அந்த வைப் மேட்ச் ஆச்சுன்னா வி கேன் டாக் ஸ்பீக் எல்லாத்தையும் அப்படியே வந்து போகும். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அங்கே தான் நம்ம நிறைய அடி வாங்குவோம். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு இல்லை ஓகே, லிட்டரலி நிறைய பேர் ஈவன் மீ அந்த அளவுக்கு நீங்கள் கண் கலங்குற மாதிரியும் அடி வாங்கிடலாம். ஹூ நோஸ் மேபி. ஸோ எப்படி அந்த ஃப்ரெண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணி ஒரு மெமரபிளாக மாற்றிக்குது நம்ம காலேஜ் டேஸ்? ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் காலேஜ் அப்படின்னு சொல்ல. சூஸிங் த ரைட் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். செட் ஆஃப் லைக் தப்பான பீப்புள், லைக் செட் ஆகாத பீப்புள், யூனோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பதிலாக தனியாக இருக்கிறதே எவ்வளோ பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். I feel like college environment, college itself is difficult. It is a very tedious place. எல்லாருக்கும் அவங்கவுங்க என்னதான் வந்து என்ஜாய் பண்ணுறது அதெல்லாம் இருந்தாலும் ஃபைனல் கோல் வந்து நல்லா படிக்கணும், நல்ல ஒரு வேலை வாங்கணும், அதுதானே கோல். ஸோ அப்படி இருக்கும்போது the kind of people you want around you are those who motivate you. நம்ம டவுனாக இருந்தால் கூட எந்திரிச்சு வா, நம்ம பண்ணலாம், இதை சேர்ந்து நம்ம பண்ணணும், நம்ம பண்ணலன்னா வேறு யார் பண்ணுவா அப்படின்னு அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணுற பீப்புள் ஹூ சப்போர்ட் யூ. இப்போ ஏதாவது ஒன்று திடீர்னு உனக்கு தெரியலனா கூட they don't shame you for it, பட் உட்கார வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி கூட சேர்ந்து அந்த மாதிரி இப்போ நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது ஐ ஃபீல் லைக் யூ ஃபீல் மோர் ஃபுல்ஃபில்டுன்னு நான் சொல்லுவேன். ஓகே, ஆனால் அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒரு லேமண்ட்டாக என்ன இருக்குன்னா, நீ சொல்கிற மாதிரி ஒரு பர்சன் வந்து கிடைக்கலாம், பட் அது கிடச்சி கொஞ்ச நாள் பர்சியூ ஆனாலுமே
லைக் they will be noticing each and every small things in you and ஒரு 4 months 6 months அதுக்கப்புறம் அவங்களோட மைண்ட் ஸ்டேட் மாறுதா இல்லை நம்மளோட மைண்ட் ஸ்டேட் மாறுதான்னு தெரியல, they will detach from us. ஸோ அது அப்படியே வந்து போயிடும். ஸோ அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இப்போ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் தான் தப்பா? ஒருவேளை ஒரு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் இருந்தால் அவங்க கண்டினியூஸாக லாங் டைம் வந்து நமக்கு ஃப்ரெண்டாக இருக்கணுன்ற நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் தப்பா, இல்லை நேச்சுரலி இட் ஹேப்பன்ஸ் அப்படின்ற மாதிரியா? எனக்கு அதில் ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும். அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஆப்வியஸ்லி ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. யூ ஜஸ்ட் ஃபைண்ட் சம்மன் இன்ட்ரெஸ்டிங், யூ ஸ்டார்ட் டாக்கிங் அண்ட் யூ பிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்யூச்சரில் என்ன நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எதுவும் தெரியாது. ஐ ஃபீல் லைக் ஆஸ் அ பர்சனாக ஜென்ரலி இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் தட் யூ டோன்ட் செட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபார் ஹவ் அதர்ஸ் பிஹேவ். என்னால் நான் என்னோட பொறுப்பு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறது, கரெக்டாக? இப்போ நீ ஒரு இடத்துல தப்பு பண்ணுற அப்படின்னா ஐ லெட் யூ நோ தட் ஐ திங்க் திஸ் இஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இஃப் ஐ ஃபீல் தட் யூஆர் ஃபீலிங் டவுன், ஐ டூ மை பெஸ்ட் டு சப்போர்ட் யூ அண்ட் பிரிங் யூ அப் பேக் அண்ட் ஐ டூ மை பெஸ்ட் டு செலிப்ரேட் யூ இன் யோர் பெஸ்ட் மூமெண்ட்ஸ். ஆஸ் அ ஃப்ரெண்டாக இதெல்லாம் தான் என்னால் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் அன்கண்டிஷ்னலி கிவ் யுவர் லவ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, யாருனாலுமே எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் கொடுங்க. ஏன்னா எப்படினாலும் யார் மூலியமாவது இட் வில் டெஃபினெட்லி கம் பேக் டு யூ. ஸோ யூ ஜஸ்ட் டூ வாட் யூ கேன் டூ. அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறது நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதனால அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணட்டும். பேசாமல் போகிறாங்களா, ஓகே ஃபைன், யூ நோ ஐ வாஸ் அ குட் ஃப்ரெண்ட். ஸோ உன் சைட்லேருந்து தெரியும் நீ இந்த தப்பு பண்ண, உன் சைட்லேருந்து தப்பு பண்ணுற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா யூ அப்பாலஜைஸ் அண்ட் யூ அக்செப்ட் அண்ட் யூ சேஞ்ச். தட் இஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் அதுக்கு மேலே நம்ம எதுவும் தப்பாக பண்ணலை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், அக்செப்ட் இட். ஓகே, தே ஆர் நாட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்ட். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் அந்த டோன்ட் ரிக்ரெட் த லவ் தட் யூ கிவ் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒரு ஃப்ரெண்டுக்கு. ஏன்னா யார் மூலியமாச்சும் டெஃபினெட்லி இட் வில் கம் பேக் டு யூ. பேசிக்லி இட்ஸ் லைக் சேயிங் கேண்டில் டசன்ட் லூஸ் இட்ஸ் லைட் பை கிவிங் சம்மன் எல்ஸ். ஓகே, சிம்பிள் அண்ட் எலகண்ட்டாக சொல்ல போனால் அக்செப்ட் வாட் இட்ஸ் பீயிங் தேர். Then next we can discuss about, is college the right place whether you can explore new things? உனக்கு தோன்றது எல்லாத்தையும் வந்து ட்ரை பண்ணி அட்டம் பண்ணி பார்க்குற ஒரு இடமா? அப்படி இல்லைனா வந்து அது ஒரு லிமிட்டடாக பண்ணிவிட்டு உனக்கு எது வருதோ அப்படின்னு நீ வந்து ஒரு சின்ன பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டனாலும் அதில் உன்னோட ஃபுல் பொட்டன்ஷியல் போடலாமா? எனக்கு அந்த மேஜர் டவுட் வந்து இருக்குது. ஏன்னா இப்போது எனக்கு புதுசாக நிறைய தோணிகிட்டே இருக்கும். எனக்கு திடீர்னு வந்து நான் உட்காந்துருப்பேன், எனக்கான ஓன் வெப்சைட்டை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவேன். அண்ட் ஐ ஸ்டார்டட் கிரைண்டிங் தி ஏஐ டூல்ஸ் அண்ட் அதை வச்சு நான் வெப்சைட் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வித்தியாசமாக வீடியோ பண்ணணும். அண்ட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, இதுவுமே எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாட் தான். ஸோ இதெல்லாம் நான் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாமா, இல்லை எனக்கு எது வரும்? இப்போ எனக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா படிக்க வரும்ல, ஸோ அப்போ நான் வந்து என்னோட ஃபுல் டைமையும் வந்து நான் ஸ்டடீஸில் போடுறது பெட்டரா? விச் சூட்ஸ் வெல்? ஆக்சுவலி இது கைண்ட் ஆஃப் லைக் யூ அப்ரோச் இட் த சேம் வே. இந்த கோர் வர்சஸ் ஐடி பேசினால கைண்ட் ஆஃப் அது மாதிரி தான் நான் இதுவும் சொல்லுவேன். There are few factors to consider. ஒன்று வந்து your natural intellectual inclination. இப்போ ஒரு சில பேருக்கு வந்து நேச்சுரலாகவே எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து லெட்ஸ் சே கோடிங் அந்த மாதிரிலாம் வந்து போடுவாங்க, இல்லை கோர்லேயே பண்ணுவாங்க. இப்போ உனக்கு ஐ ஃபீல் லைக் நேச்சுரலாகவே யூ ஹாவ் தட் கிரியேட்டர் இன்ஸ்டிங்ஸ் இன் யூ. அப்படி இருக்கும்போது யூ கேன் அது ஒரு ஃபேக்டராக கன்சிடர் பண்ணிக்கணும். அண்ட் ஆப்வியஸ்லி யுவர் ஃபைனான்ஷியல், ஏன்னா ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் எப்படி, ஏன்னா லைக் வி நீட் மனி டு சர்வைவ்ல. ஸோ இப்போ நான் இதில் இவ்வளோ டைம் அண்ட் மணி இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா எனக்கு சர்வைவ் அட்லீஸ்ட் இனிஷியலி சர்வைவ் பண்ணுற அளவுக்காச்சும் திருப்பி வரணும். அது வருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்டர்ஸ். அண்ட் ஆப்வியஸ்லி ஃபேமிலி சைடு அதுவும் வந்து கொஞ்சம் பார்க்கணும். இஃப் யூஆர் லைக் an only child or you're an elder sibling who has to support your younger sibling அப்படின்னா யூ கான்ட் ரியலி பி ஸ்பெண்டிங் அவ்வளோ டைம் இன் யுவர் பேஷன்ஸில். இனிஷியலி நம்மளுக்கு வந்து ஒரு மானிட்டரி சேஃப் ஸ்பேஸ் வேணும். ஸோ அதுக்கு வந்து யூ ஹாவ் டு நிறைய பேர் ஐவ் சீன் ஹூ ஃபோக்கஸ் ஆன் ஜஸ்ட் ஒரு ஹை பேயிங் ஜாப் லேண்ட் பண்ணணும், அதுதான் வந்து கோலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட லைஃப்பை பொறுத்து இது மாறும். ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபேக்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணி இன் யார் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டெஃபினெட்லி இஃப் யூ நோ தட் யூர் வெரி பேஷனட் அபவுட் இட் அண்ட் யூர் நேச்சுரலி ஆல்சோ வெரி குட் அட் இட் அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் பர்சியூ தட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, ப்ரொவைடட் யூ ஹாவ் தட் மானிட்டரி சேஃப் ஸ்பேஸ், கொஞ்சம் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் சர்வைவ் ஸ்டேபிளாக இருக்கணும். எஸ், ஆஃப்கோர்ஸ்.
அண்ட் நான் நடுவில் பேசிகிட்டு இருக்கப்போ நம்ம அகாடமிக்ஸ் பற்றி பேசணும்ல, அப்போ வந்து இங்கே அட்டண்டன்ஸ் அப்படின்ற ஒரு பார்ட்டை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ தான் எனக்கு திடீர்னு ஞாபகம் வருது. ஸோ வெதர் இட் இஸ் குட் டு சாக்ரிஃபைஸ் அட்டண்டன்ஸ். உங்களுக்கு அந்த சேஃபர் பாயிண்ட் இருக்கும்ல, லைக் 85% 75%. ஸோ அதில் சாக்ரிஃபைஸ் பண்ணுற அளவுக்கு அது ஓர்த்தா? அப்போலாம் வந்து நான்லாம் வந்து ஸ்கூல்லேயே பழகிட்டேன், நம்மலாம் எப்பயுமே வந்து 95% அட்டண்டன்ஸ் மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பயும் நான் வந்து 96 92 அப்படின்னு தான் வச்சுருக்கேன். ஏதாவது ரேர் கேசஸில் 80 85 வரையும் வருவேன். அதுக்கு மேலே கீழே போக என் மனசு விடாது. ஸோ ஹவு டு ஹேண்டில் தட், அந்த அட்டண்டன்ஸோட இம்பார்ட்டன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ண? நானும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வச்சுக்கோங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் யூ சேவ் அ லாட் ஆஃப் டைம். கிளாஸ் கவனிச்சாலே பாதி வேலை முடிஞ்சிச்சு. இப்போ போய் தனியாக படிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. கண்டிப்பாக. ஸோ அந்த வேலை கட் ஷார்ட்ஸ் இன் ஹாஃப். ஸோ தட் இஸ் a huge advantage. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் யூ go and attend classes. Sometimes ஏதாவது அதர் கிளப் ஆக்டிவிட்டீஸ் ஆர் லைக் மெடிக்கல் ரீசன்ஸ் இந்த மாதிரி இதனால கிளாஸஸ் கட் ஆச்சுன்னா ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் சம்திங் தட் யூ ஷுட் ரியலி வரி அபவுட் டூ மச். முடிஞ்ச அளவுக்கு நல்லா என்ன பண்ணுவேன், அன்றைக்கி போனதுக்கப்புறம் யார்ட்டையாவது நோட்ஸ் வாங்கி அது அன்றைக்கி என்ன நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியுதா அப்படின்னு பார்ப்பேன். புரியலன்னா அடுத்த நாளோ இல்லை அந்த வீக்கெண்ட் வந்து அட்டென்ட் பண்ண ஒருத்தவங்க கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்பேன். அண்ட் அந்த அதான் எவ்வளோ சீக்கிரம் அந்த கேப் க்ளோஸ் பண்ணுறேன். அந்த அட்டென்ட் பண்ண அந்த கிளாஸை முடிஞ்சால் அன்றைக்கே இல்லைனா அந்த வீக்கெண்ட்குள்ளே யூ ஹவ் டு கேட்ச் இட் பேக். அவ்வளோதான். சிம்பிள் சிம்பிள், ஒன்றுமே இல்லை. நானும் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு எந்த நேரத்தில் கிளாஸை கட் பண்ணிட்டு எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நான் நிறைய கன்ஃபியூஸ் ஆகும். ஒருவேளை நம்ம இது செய்கிறது கரெக்டாக இல்லை செஞ்சு முடிச்சிட்ட பிறகு ஒரு தாட் வரும், நம்ம கட் அடிச்சுட்டு இந்த வேலையை பார்த்தது ஒர்த்து தானா, நம்ம எப்படி கோப்பப் பண்ணுவோம் அப்படின்ட்டு நிறைய செல்ஃப் டவுட் வரும். அதனால தான் இந்த கேள்வியை கேட்டேன். ஜென்யூன்லி அது கட் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா there's literally nothing wrong in cutting the class and you can always catch it back. ஏன்னா ஒரு நாளில் இப்போ சரி 4 நாளே கண்டினியூஸாக கட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, 4 நாளில் எவ்வளோ நடத்தியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இட்ஸ் நாட் மலை மாதிரி போர்ஷன்லாம் இருக்காது. இட்ஸ் ஜஸ்ட் ஒரு 2 பேஜ் கவர் பண்ணியிருப்பாங்களா, அப்போ என்ன மொத்தமாக 8 பேஜ், ஒரு 2 மணி நேரம் உட்காந்தா படித்து முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக. அவ்வளோதான். எஸ். வேறு பேசுகிறதுன்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்ட். ஸோ இட் கம்ஸ் அண்டர் தி சாஃப்ட் ஸ்கில்ஸ். ஸோ காலேஜ் படிக்கிறப்ப நம்மளுக்கு வந்து என்னென்ன சாஃப்ட் ஸ்கில்ஸ்லாம் இருந்தால் தட் இட் பி குட் பெட்டர் அண்ட் அதை வச்சு நம்மளால் வந்து ஒரு மாதிரி எது வந்தாலும் நம்ம பேசி ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி, எது வந்தாலும் நான் இந்த சாஃப்ட் ஸ்கில்லை வச்சு நான் வந்து ஹேண்டில் பண்ணிடுவேன் அப்படின்ற பட்சத்தில் வாட் ஆர் ஆல் த திங்ஸ் தட் யூ லைக் டு சே? It's so important to know how to articulate your words in the right way. Okay. And ஏதாவது இப்போ ஒன்று பேசுகிறோன்னா கான்ஃபிடெண்ட்டாக பேசணும் அண்ட் டிமிடாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து நான் நிறையா பட்டு தெரிஞ்சு தான் வந்து, பிகாஸ் நம்ம பேசுகிறத வச்சு தான் யூ ஆர் ஷோகேசிங் யுவர் பிராண்ட் ஆஸ் அ பர்சன். இப்போ பிரத்திக்னா யுவர் பிராண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம நீங்கள் பேசுகிறத வச்சு தான் வந்து பீப்புள் வில் நோ. ஸோ இட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் டு நோ ஹவு you communicate your ideas. இப்போ you may have like a very intelligent idea, ஆனால் அதை ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ண தெரியலனா nobody is going to listen to you. இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இல்லைனா உங்கள் ஐடியா வேற ஒருத்தவங்க எடுத்து அதை யூஸ் பண்ணி அவங்க முன்னேறிட்டு போயிட்டு இருப்பாங்க. அண்ட் யூ வில் ஜஸ்ட் பி தேர் ஸ்டக் ஈவன் தோ யூ ஆர் த ஒன் ஹூ இஸ் ப்ரொவைடிங் தட் இன்புட். ஸோ இட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் டு நோ ஹவு டு கிளியர்லி கம்யூனிகேட் யுவர் வேர்ட்ஸ் அண்ட் சிம்பிளாக எஃபெக்டிவாக பேசி முடிக்கணும். அது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது நிறையா வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் அண்ட் லைக் கண்ணாடி முன்னாடி நம்மளே நின்று பேசுகிறது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது யூ கேன் அச்சீவ் தட். ஐ ஃபீல் லைக் நம்ம காலேஜ் அது டு சம் எக்ஸ்டென்ட் நல்லாவே பண்ணுறாங்க அப்படின்னு தான் தோணுச்சு. நம்மளோட இங்கிலீஷ் கோர்சஸ்லாம் முன்னாடி வந்து பேச சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைம் இட் ஹெல்ப்ஸ், இட் டீச்சர்ஸ் யூ ஹவு டு ஹேண்டில் ஆங்ஸைட்டி அண்ட் எவ்ரி திங் ஆல்சோ. இப்போ ஒரு பப்ளிக் ஸ்பேஸ் முன்னாடி நின்று பேசுகிறோம் அப்படின்னா இட் ஹெல்ப்ஸ் யூ அ லாட். ப்ரெசன்டேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது. ஆமாம், அதே மாதிரி இந்த இங்கிலீஷில் எக்ஸ்டெம்பரரி ஸ்பீச்சா சம்திங் ஆன் ஸ்பாட்டில் போய்ட்டு அந்த டாப்பிக்கில் வந்து பேசணும்னு சொல்லிட்டு அப்போல்லாம் லிட்ரலி எப்படிடா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் வி எண்டட் அப் குட். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணியிருப்போம். லைக் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே இப்போ நான் ஸ்கூல் இந்த லாக்டவுன் டைம்லாம் வந்துச்சுல, அப்போ ஜஸ்ட் ஐ டர்ன் ஆன் தி கேமரா அண்ட் உட்காந்து ஏதோ ஒரு டாபிக் பற்றி பேசி அப்போதுலேருந்து யூடியூப்பில் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஆப்வியஸ்லி உனக்கு அந்த மாதிரி நீயும் ஒரு கட்டத்தில் வந்து இப்படி தான் நான் பேச கற்றுக்கிட்டேன். எனக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியரோ இல்லை அந்த
பப்ளிக் ஸ்பீக்கிங் ஃபியரோ போச்சுன்னா அது எந்த பாயிண்ட்ல நீ ஓவர் கம் பண்ண? ஆக்சுவலி இது வந்து எங்கள் அப்பா ஃபோர்ஸ் பண்ணி தான் ஜாயின் பண்ணேன். பட் ஓகே. நவ் ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் இட். ஜாயினிங் வாட்? டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப் தெரியுமா உனக்கு? நோ. இட்ஸ் லைக் பப்ளிக் ஸ்பீக்கிங் கிளப் மாதிரின்னு வச்சுக்கோங்க. என்னோட ஸ்கூலில் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப் அப்படின்னு இருந்துச்சு. எவ்ரி சாட்டர்டே போகிற மாதிரி இருந்துச்சு. ஓகே. ஸோ அங்கே போய் வந்து தெர் வர் லைக் 4 கேட்டகரிஸ் ஆஃப் ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ் தட் தே மேட் யூ ஒர்க் ஆன். ஒன்று வந்து ஸ்பீச்சஸ் மாதிரி கொடுப்பாங்க. அப்புறம் அந்த ஸ்பீச்சஸை இவாலுவேட் பண்ணி நீ ஒரு ஸ்பீச் கொடுக்கணும். அதுக்கப்புறமா டேபிள் டாபிக்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. தட் இஸ் லைக் எக்ஸ்டெம்பரி ஆன் த ஸ்பாட்டில் they'll give you a topic and 1 minute-ல you have to speak. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து ஒரு 3-4 இயர்ஸ் இதை கண்டினியூஸாக பண்ணேன். பண்ண தானாக வந்து ஐ ஃபவுண்ட் மை செல்ஃப் பீங் ஏபிள் டு ஆர்டிகுலேட் மை செல்ஃப் வேர்ட்ஸ். நான் சூஸ் பண்ணுற வேர்ட்ஸ்லாம் வந்து இன்னும் பெட்டராக இருந்துச்சு. ஸோ தட் இஸ் அ ஹியூஜ் ரீசன் வை ஐ ஃபீல் லைக் நவ் ஐ எம் ஏபிள் டு ஸ்பீக் வெல், தேங்க்ஸ் டு மை அப்பா. ஓகே, கூல். அண்ட் எஸ், நம்ம பாட்காஸ்டோட ஒரு லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பட் ஃபியூ மோர் கொஷின்ஸ் லெஃப்ட். இஃப் யூ கெட் அ சான்ஸ் டு கோ பேக் 3 years ago அண்ட் உன்னோட அந்த ஓல்டர் வெர்ஷன் ஆஃப் பிரத்யூஷா கிட்ட நீ வந்து சில சேஞ்சஸ் பண்ணிக்க சொல்கிறேன், இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீ திருத்திக்கோ, ஸோ தட் யூ கேன் ஹேவ் அ ஈவன் மோர் காலேஜ் லைஃப் வந்து பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னா அது என்ன மிஸ்டேக்ஸ்? ஒரு 3 things. அதுக்கு முன்னாடி ஐ ஃபீல் லைக் ஜஸ்ட் காலேஜ் இன் ஜென்ரல் இஸ் அ கம்ப்ளீட் ரோலர் கோஸ்டர் ஓகே. லைஃப் அப்படின்னு நான் சொல்லுவேன். இமோஷன்ஸ் எல்லாமே அப்படி இருக்கும்போது த பியூட்டி ஆஃப் காலேஜே வந்து இட் டீச்சஸ் யூ ஸோ மச். இப்போ நான் இந்த 17 years ஆஃப் என்னோடய லைஃப் கற்றுக்கிட்டது வந்து இந்த 3 வருஷம் தான் நான் என்னமோ நிறையா கற்றுக்கிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஆமாம். பிகாஸ் காலேஜ் ஃபோர்ஸஸ் யூ டு ஃபேஸ் யுவர் ரியாலிட்டிஸ். இட் ஃபோர்ஸஸ் யூ டு ஃபேஸ் யுவர் ஐடென்டிட்டி, யுவர் என்வாயன்மெண்ட் அண்ட் லைக் அந்த ரியல் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல இன்சைட் வந்து காலேஜ் தான் கொடுக்குது. ஸோ அதனால தான் இஃப் யூ see a lot of people மென்டல் மெச்சூரிட்டி நிறையா அட்டைன் பண்ணுவாங்க காலேஜ் மூலயமா. ஸோ ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே நமக்கு நம்ம தான் என்ன தான் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லோரும் இருந்தாலும் கடைசியில் வேலை வாங்குறது நம்ம தான். படித்து எக்ஸாம் எழுதி மார்க் வாங்குறது நம்ம தான். ஃபேமிலி மெம்பர் ஒன்றும் வந்து எழுத போகிறது இல்லை. கண்டிப்பாக. ஸோ அப்படி இருக்கும்போது you are forced to be a better version of yourself. And throughout these 3 years, if some things disappointing nadakalam, hurtful nadakalam, ana adlan da it teaches you to be that better version of yourself appdin na solra. So I don't really have persa edum regrets. Like ellame nadandhathu, it made me ipa pratyusha appdin na irukena, it made me, it turned me into the person that now I would say I am proud of how far I've come. I'm proud of my personality and I'm proud of how I put up for myself through everything. Maina adha, but I would say if there are few things that I would change அப்படின்னா setting outcome expectations. So அது சுத்தமாக வேண்டாம். அண்ட் ஃபஸ்ட்லேருந்தே கன்சிஸ்டண்ட்டாக எஃபர்ட் போடணும். டிசிப்ளின் பில்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். I wish I did that before, but இப்போ கொஞ்சமாக I'm working on it. So and just always remember to give your best and not worry about the outcome. என்ன நடந்தாலும் நம்மளுக்கு நல்லதுக்கு தான். அப்போ புரியலைனாலும் அப்புறமா வந்து யூ கனெக்ட் த டாட்ஸ் இன் லைக் ஓ லைக் ஐம் கிளாட் தட் டின்ட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறையா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் நடந்திருக்கு. அண்ட் ஆல்சோ ஐ வாண்டட் டு சே சம்திங் அபவுட் த இன்டர்வியூஸ். இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு கொஷின் நம்மளுக்கு கேட்குறாங்க அப்படின்னா தே டோன்ட் எக்ஸ்பெக்ட் யூ டு கிவ் த ரைட் ஆன்சர் இமீடியட்லி. ஒரு ஆன்சர் சொல்லுங்கள், சொல்லிவிட்டு தே மைட் கிவ் யூ சம் ஹிண்ட்ஸ். இஃப் யூ ஆர் ஏபிள் டு பிக் அப் ஆன் ஆல் தேட் அண்ட் கிவ் யுவர் ஆன்சர், அதுவே போதும். லைக் நிறைய பேர் வந்து கரெக்டான ஆன்சர் தான் சொல்லணும் அப்படின்னு அவங்க அது எதிர்பார்க்குறது இல்லை. அந்த அவங்க கொடுத்த கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணுற, லைக் எப்படி திங்க் பண்ணுற. இப்போ வந்து சப்போஸ் நீ வேறு மாதிரி திங்க் பண்ணாலும் அது ஏபிள் டு கைட் யூ டு ரீச் த ஃபைனல் கரெக்ட் டெஸ்டினேஷன். அதுதான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ கான்ஃபிடென்ட்டாக எந்த ஆன்சர் இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். தென் இன்னொரு முக்கியமான விஷயத்த கேட்க மறந்துட்டேன். இப்போது யுவர் ஹாஸ்டலர், நான் வந்து எக்ஸ் ஹாஸ்டலர். ஸ்டார்டிங் ஒரு 1 year வந்து ஹாஸ்டலர்ன்ட்டு அப்புறம் ஸோ ஒர்க் பண்ண வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ டுக் ரெண்டல் ரூம் அண்ட்
ஸ்டில் தேர். ஸோ ஆஸ் அ ஹாஸ்டலராக நீங்கள் வந்து என்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணீங்க அண்ட் ஹவு டு யூ ஹேண்டில் தோஸ் திங்ஸ்? பிகாஸ் இப்போ ரூம் வந்து உங்களோட ரூம்மேட்ஸோட ஷேர் பண்ணோன்னா நீ வந்து நைட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி படிக்கணும்னு நினைப்பேன். பட் லைட்ஸை நீ ஆன் பண்ணி வச்சுருக்கணும். அட் த சேம் டைம் அவங்க தூங்கணும்னு நினச்சிருக்கலாம். அவங்க அதுக்கு முன்னாடி 2 நாள் வந்து எக்ஸாஸ்டடாக ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்க தூங்கணுன்ற ஒரு ப்ரெஷரில் இருக்கலாம். அந்த அந்த சினாரியோவை எப்படி ஹேண்டில் பண்ணுவேன் அண்ட் வேறு என்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்? ஆக்சுவலி ஹாஸ்டல் இஸ் அ வெரி நைஸ், லைக் நைஸுங்கிற விட ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் யூ see all of these people who are like always putting in their effort. இல்லை ஏதாவது படிச்சுக்கிட்டே இருப்பாங்க யாராவது ஒரு மூலையில். அப்படி இருக்கும்போது நம்ம டயர்டாக இருந்தால் கூட, இப்போ நான் என்னை மாதிரி நல்லா லஞ்ச் முடிச்சுட்டு எனக்கு ஒரு கொஞ்ச நேரம் அப்படி 1 மணி நேரம் படுத்தே ஆகணும், சரியான உண்ட மயக்கத்தில் உட்காந்துருப்பேன். ஆனால் போய் தூங்கினாலும் அவங்கெல்லாம் படிக்கிறத அப்படியே கேட்கும்போது, இல்லை இல்லை நம்மளும் படிக்கணும், எந்திரிச்சு உட்காந்து படி அப்படின்னு சொல்லிட்டு புஷ்ஷஸ் யூ டு ஸ்டடி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ தட் என்வாயன்மெண்ட் இஸ் நைஸ். பட் சம்டைம்ஸ் நீ சொன்ன மாதிரி ஒரு சில நேரம் நம்ம படிக்கும்போது அவங்க ஏதாவது ஃபோன் பேசிட்டு இல்லை கேம் விளையாடிட்டு இருக்கலாம். நம்ம தூங்க ட்ரை பண்ணும்போது அவங்க லைட் போடலாம், அவங்க தூங்க ட்ரை பண்ணும்போது நம்ம லைட் போட்டுருக்கலாம். ஐ திங்க் மெயினாக ரூம்மேட் செட் ஆனால் இந்த பிரச்சனைலாம் எதுவுமே நடக்காது. ஓரளவுக்கு சேம் எப்படி சொல்ல மைண்ட் செட் ஆர் லைஃப். இப்போ இஃப் யூஆர் அ நைட் அவுல்னா மற்றவங்க எல்லாருமே ஓரளவுக்கு நைட் அவுலாக இருந்தால் நல்லாயிருக்கும். இஃப் யூஆர் அன் ஏர்லி பேர்ட் அப்படின்னா அவங்களும் ஏர்லி பேர்ட்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா பீப்புள் ஹூ ஆர் அட்ஜஸ்டிங். இப்போ என்னைய மாதிரி ஆள்லாம் நீங்கள் 3 லைட் போட்டு உட்காந்து படிச்சிருப்பேன், நான் நல்லா தூங்கிடுவேன். எனக்கு சவுண்ட் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ஸோ லைட் எனக்கு பிரச்சனை. ஸோ அவங்க படிக்கிறாங்கன்னா படிக்கட்டும். அண்ட் ஒரு சில ஜென்ரல் கைட்லைன்ஸ்லாம் ஐ ஃபீல் லைக் இதெல்லாம் பேசிக் சிவிக் சென்ஸ், இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி தான். இப்போ ஃபோன்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா வெளில போய் பேசணும், ரூமில் உட்காந்துலாம் பேசிகிட்டு இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில திங்ஸ்லாம் வந்து அந்த ரூம்குள்ளே அவங்க கூட ரூம்மேட் ஆகிறதுக்கு முன்னாடியே பேசி லைக் யூ கேன் டாக் டு தம் நைஸ்லி. இல்லை இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஃபோன் பேசுகிறீங்கன்னா வெளில பேசிக்கோங்க, இல்லை அமைதியாக பேசிக்கோங்க, இல்லைன்னா லைட் தேவையில்லைன்னா அமர்த்திக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சில அவங்கக்கிட்ட கம்யூனிகேஷன் மெயினாக. அதுக்கு மேலே செட் ஆகலைன்னா ஒன்றும் பண்ண அடுத்த வருஷம் ரூம்மேட்டை மாற்ற வேண்டியதான். கூல். யா. அண்ட் இப்போ நம்ம இவ்வளோ விஷயம் பேசணும்ல, ஏகப்பட்ட விஷயம் பேசணும். ஸோ இது எல்லாத்தையுமே கரெக்டாக பர்சியூ பண்ணோன்னா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபேக்டர் ஹெல்த். ஸோ அந்த ஹெல்த்தில் இட் கம்ஸ் மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த். ஸோ வென் இட் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் ஃபிசிக்கல் ஹெல்த்தை பற்றி பார்க்கணுன்னா த ஃபுட் யூ டேக் அண்ட் ஸ்லீப். முக்கியமாக ஸ்லீப் சைக்கிள் பற்றி நான் பேசியே ஆகணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவு டு மேனேஜ். தப்பான ஆள்கிட்ட பேசுகிறீங்க. கேட்குறதே ஒரு தப்பான ஆள் தான். ஸோ ஆப்வியஸ்லி யூ நோ அபவுட் மீ. நான் எவ்வளோ அழகாக தூங்கி எழுந்திரிச்சிப்பேன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும். நீ எந்த அளவு தூங்கி எழுந்திரிச்சிப்பேனோ எனக்கு தெரியும். ஸோ ஸ்டார்டிங் வித் ஃபுட் ஹேபிட்ஸ். இதுவுமே தப்பான ஆள்கிட்ட எங்கள் அம்மாலாம் கேட்டாங்கன்னா கழுவி கழுவி ஊற்றுவாங்க. நானும் இந்த பாட்டுக்கு எங்கள் அம்மா டெஃபினெட்லி டேக்கன். இப்போ நான் வேறு ஹாஸ்டலர், ஸோ சாப்பாடு எந்த அளவுக்கு இருக்குன்னு உனக்கு தெரியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்ஸ் எப்பப்பெல்லாம் முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி, நான் 3rd இயரில் தான் அந்த ஹேபிட்டே கொஞ்சம் ஆரம்பித்தேன். அப்புறம் நட்ஸ் இந்த மாதிரிலாம் எடுக்கிறது இட்ஸ் கோயிங் டு கான்ட்ரிபியூட் டு கீப் யூ ஹெல்தி அண்ட் லைக் அந்த எனர்ஜி லெவல்ஸை எப்போவுமே ஹையாக வச்சுக்கிறது. அண்ட் ஆல்சோ அட்லீஸ்ட் 2 meals per day அது சாப்பிட்ற மாதிரி 1 meal per dayலாம் வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு. ஆனால் நீ மேனேஜ் பண்ணியிருக்கல, நானும் மேனேஜ் பண்ணியிருக்கேன். பாதி நாள்லாம் வந்து கடைசியாக எப்போ சாப்பிட்டேன்னு கூட ஞாபகம் இருக்காது, ஒரு சில நேரம் அப்படி இருக்கும். பட் அதான் ஒன்றுக்கும் அதுக்குன்னு டைம் ஒதுக்கி, ஏன்னா இப்போ இவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணுறோம், கடைசியில் ஹெல்த் இஷ்யூ ஏதாவது வந்து பிரச்சனை ஆச்சுன்னா நம்மளால் நம்ம போட்ட எஃபர்ட்கான ரிவார்ட்ஸை கூட ரீப் பண்ண முடியாதுல்ல. ஸோ டெஃபினெட்லி ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஹெல்த், கீப் யுவர் செல்ஃப் ஹெல்த்தி. அண்ட் அதில் முக்கியமாக வந்து ஸ்லீப். இதெல்லாம் டெய்லி எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம். எனக்கு வந்து இதை பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லிட்டு போ. ஹவு மெனி ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் இஸ் மேண்டேட்ரி. ஏன்னா வந்து அப்படின்ற ஒரு ரூல்ஸே நான் ஃபிக்ஸ் பண்ணாமல் சுற்றிட்டு இருக்கேன். என்னை பார்க்குறவங்களாம் திட்டுறது அதுக்காக தான். நிறைய வீடியோட காமெண்ட்ஸ்லேயே வந்து சொல்லுவாங்க, ஆனால் அவங்க ஹெல்த் ரொம்ப முக்கியம், உங்களை ஸ்லீப் சைக்கிள் பார்த்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணிலே தெரியுதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு நேற்று சாயங்காலம் கூட எனக்கு ஒரு காமெண்ட் வந்துச்சு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில்
ஏதாச்சும் ஸ்லீப் சைக்கிளை இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும்னு ஒரு இன்புட், அண்ட் எனக்கு நீ ஸ்லீப் சைக்கிள் பற்றி ஒரு அட்வைஸ் தரணும்னா என்னவா இருக்கும்? தப்பான ஆள் ப்ரோ. பட் அகெயின் வேலை இருக்குன்னா முழிச்சு தான் இருக்கணும்னா வேறு ஒன்றும் பண்ண முடியாது. யூ ஹாவ் டு, எஸ்பெஷலி இஃப் யூர் மேனேஜிங் கிளப்ஸ் அண்ட் லைக் டீம் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் யோர் ஸ்டடீஸ் ஆல்சோ அப்படிலாம் இருக்கும்போது கொஞ்சம் முழிச்சு இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் அட்லீஸ்ட் ஐ வுட் சே வேர்ஸ்ட் கேஸ் ஒரு 4 hours இருக்கிற மாதிரி வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. இது வந்து திஸ் கேன் பி டன் மேபி ஃபார் 1 day or 2 day, லைக் அதை ரெகுலர் இதாக வச்சுக்க வேணாம். ஓகே. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு 7 to 8 hours ஐ வுட் சே இஸ் அ குட் ஸ்லீப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ரெம் அப்படின்னு ஒன்று, ரெம் ஆர்இஎம்மா, அதில் வந்து ஒரு ஸ்லீப் சைக்கிள் கோஸ் ஃபார் 1.5 hours. ஸோ அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி கரெக்டாக அந்த சைக்கிள் முடியும் போது எழுந்திரிச்சா யூல் ஃபீல் மோர் ரிஃப்ரெஷ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த பவர் நேப்ஸ்லாம் இது பேஸ் பண்ணி தான் இருக்கா? இப்போ நம்ம ஒரு 3 மணி நேரம் தூங்கினா கூட யூர் ஃபினிஷிங் 2 ரெம் ஆர்இஎம் சைக்கிள்ஸ். அப்படி இருக்கும்போது யூ ஒன்ட் ஃபீல் ஒரு மாதிரி டெலிரியஸாக ஃபீல் ஆகும். ஒரு சில தூக்கம் இல்லாமல் அது இருக்காது. ஓரளவுக்கு யூ ஃபீல் சேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ பட் முடிஞ்ச அளவுக்கு டோன்ட், எது சாக்ரிஃபைஸ் பண்ண தயவுசெய்து ஸ்லீப் சாக்ரிஃபைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அதை தவிர வேறு எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்மளும் பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது, இனிமேல் பண்ண மாட்டோம். ஓகே ஃபைன். பண்ண மாட்டோம். ஓகே. தென் apart from all these chaos, is college is a place to have fun? Definitely. It's the most formative years அப்படின்னு நான் சொல்லுவேன். யூ லேர்ன் த மோஸ்ட். நம்ம தான் அது லைக் கற்றுக்கணும்னு இல்லை, மற்றவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸில் இருந்து கூட நம்ம நிறையா கற்றுக்கலாம். யூ ஃபார்ம் மெனி மீனிங்ஃபுல் பாண்ட்ஸ் ஈவன் இஃப் இட் இஸ் டெம்பரரி. it is still the time that you had would be very sweet and memorable. So, and these are the people most of the time you will be spending the rest of your life with. You know, ஒரே கம்பெனியில் கூட sometimes work பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ இட்ஸ் அ வாஸ்ட் பிளேஸ். எவ்வளோ அதை யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஹாவ் ஆஸ் மச் ஃபன் as possible, but don't lose sight of your final goal. ஓகே. அது இன்றைக்குமே முக்கியம். ஓகே, லைக் ஏன்னா கடைசியில் நம்ம தான் தனியாக அங்கே போய் சர்வைவ் பண்ண போகிறோம். நாட் ஆர் பேரண்ட்ஸ், நாட் ஆர் ஃபேமிலி. பேரண்ட்ஸால் முடிஞ்சது நம்மளை ஒரு காசு கட்டியோ நல்ல காலேஜில் படிக்கிறது. அதுக்கு மேலே ஒரு ஃபைனான்ஷியல் பேர்டனாக இல்லாமல் எவ்வளோ தூரம் நம்ம சர்வைவ் ஆகிறோங்கிறது கம்ப்ளீட்லி நம்ம கையில் தான். ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் நிறையா பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பெட்டராக யூ வில் பி ஏபிள் டு பர்ஃபார்ம் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் யுவர் லைஃப். ஓகே. ஸோ டேக் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் எவ்ரி ஒன் அரவுண்ட் யூ அப்படின்னு சொல்லுவேன். லைக் நம்ம கிளாஸ்மேட்ஸே எடுத்துக்கிட்டோம்னா தெர் ஆர் ஸோ மெனி பீப்புள் ஐ அட்மையர், லைக் யூ ஆல்சோ. லைக் இதெல்லாம் வந்து எப்படி எல்லாத்தையும் கான்டென்ட் க்ரியேஷன் ஸ்டடீஸ் இதெல்லாம் மேனேஜ் பண்ண சொல்லிட்டு நிறையா வாட்டி இப்போ நான் டவுனாக ஃபீல் பண்ண கூட பார்த்துட்டு பாரு அவன் அவ்வளோ பண்ணுறான் நம்மளும் பண்ணணும், லைக் லெட் மீ பிரிங் மை செல்ஃப் டு ஹிஸ் ஸ்டாண்டர்ட் ஆஸ் ஹிஸ் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு லேபில் கூட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். Yeah, so you will meet people like that and cherish people like that, and எதுவுமே எல்லாமே look at it as experiences rather than regrets. எல்லாத்துலேயும் வந்து ஒன்று கற்றுக்க முடியும். எல்லாமே நடக்கிறது ஒரு விஷயத்துக்காக தான். அண்ட் எல்லாருமே ஃபைனலி they are going to be great in life அப்படின்னு சொல்லி I believe. It's just look at your own timeline. Yeah, beautifully said. ஆனால் ஒரு ஃபிலாசபர் கிட்ட பேசுகிற ஒரு ஃபீல் வருது எனக்கு. எஸ், இட்ஸ் பியூட்டிஃபுல். இட் இஸ் டைம் டு எண்ட் ஆ பாட்காஸ்ட்னு நினைக்கிறேன். பிரிய மனமின்றி பிரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வி ஷேர்ட் லாட்ஸ் ஆஃப் மெமரிஸ். அண்ட் இதை எத்தனை வருஷம் கழிச்சு எடுத்து இந்த பாட்காஸ்ட் நான் என்னோட சேனலில் பார்த்தாலும் இட் வில் பி மோஸ்ட் செரிஷபிள், ஒன் ஆஃப் த ஃபேவரட் பாட்காஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ மூவ் எடுத்து பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நானும் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எனக்கு ரொம்ப மெமரபுளாக கண்டிப்பாக இருக்கும். எத்தனை வருஷம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் பண்ணணும், நம்ம ஹோஸ்ட்டாக இருந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ வேகமாக அது நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் தட் ஐ கெட் டு பி அ பார்ட் ஆஃப் யோர் ஹியூஜ் ஜேர்னி ஃபர்தர் ஃபார்வர்ட், அண்ட் I hope this is always memorable for both of us. Okay, Prativisha, heart full of thanks to
அண்ட் அகைன் தேங்க்ஸ் ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் ப்ரீஷியஸ் டைம் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. ஓகே, திருப்பி இதே மாதிரி இன்னொரு நல்ல பாட்காஸ்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் இன்னும் ஸ்ட்ராங்காக டெக்னிக்கலி சவுண்டாக. எஸ். ஸோ அண்டில் தென் சைனிங் ஆஃப். ஏதாவது ஃபன்னாக எனக்கு கொஞ்சம் பண்ணுவோம் மாஸ் பண்ணலாம். ஸோ அண்டில் தென் சைனிங் ஆஃப். குட் பை. தேங்க்யூ. தேங்க்யூ.